14 screen now. 14, 15, 19. தூங்கலாமா தம்பி? 6:10 ஆகுதுன்னா ஒரு 2 to 3 minutes. 6:15 ஆரம்பிச்சு. சரிங்க. ஏபிபி கேடர்லயும் வந்து பிபி கேடர்லயும் போறாங்க. பிரியதர்ஷினின்னு ஒரு சோயில் ஸ்டூடெண்ட், அவங்க நம்ம இதுல ஒரு 2 இயர்ஸா டிராவல் பண்றாங்க. அந்த பொண்ணு இருக்காங்கண்ணே. அவங்களுக்கு நீங்க தனியா ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும்னே, கொஞ்சம் உங்களுக்கு வாரண்ட் ட்ரையல் சம்பந்தமா. பிரியதர்ஷினி லைன்ல இருக்கீங்களா? வாங்கம்மா. எஸ் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். மை நேம் இஸ் பிரியதர்ஷினி சார். நான் சென்னையில இருந்து வரேனுங்க சார். சரி. நான் சிபிஐல ஏபிபிக்கு செலக்ட் ஆகியிருக்கேங்க சார். வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க. தேங்க்யூ சார். அண்ணே, அது சிபிஐ பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 இயர்ஸா தமிழ்நாட்டுல இருந்து யாருமே போலையானே. அதனால இவங்களுக்கு ஸ்பெஷலா கொஞ்சம் நிறைய ட்ரைனிங் கொடுக்கணும்னு போயிட்டு இருக்கோண்ணே. நீங்க கொஞ்சம் வாரண்ட் ட்ரையல்ல கொஞ்சம் சில நுணுக்கங்கள் ஒரு டைம் ஃப்ரீயா இருக்கும் போது கொஞ்சம் கொடுக்கல. இன்னொரு பையன் நம்ம ரமேஷ்னு சென்னை சென்டர், இவங்க 2 பேருமே சென்னை சென்டர் தான். பிசிக்கல் கிளாஸ்லயும் இருந்தாங்க, ஆன்லைன்ல. அவரு வந்து பிபிக்கு போறாருண்ணே. 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா பிபி அந்த கேடர்ல வராரு. எத்தனை பேர் வந்திருக்கு லைன்ல? 2 பேர். சரி. பிரியதர்ஷினி, வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அவர் அகாடமி? 2 years சார். 2 years. நீங்க நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது சொல்லி ஒரு முன்னா சொல்லுங்க. இந்த தலைப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க முதல்ல சொல்லுங்க. இன்று நாம் தேர்வு செய்திருக்கிற தலைப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. பிரியதர்ஷினி. எஸ் சார். 15, 19, 21 சொல்லுங்க பிரியதர்ஷினி. இன்று நாம் தேர்வு செய்திருக்கிற தலைப்பை பத்தி நீங்க ஒரு 2 நிமிஷத்துல ஏதாவது சொல்லுங்க. செக்ஷன் 2 பிஎன்எஸ் தானே சார்? செக்ஷுவல் இதுபடி அது வந்து ஒரு ரிடக்டனான ஒரு ப்ரொவிஷனா இருக்கா அப்படிங்கிறது தானே சார் நம்மளோட டாபிக் இன்னைக்கு. என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா அது ரிடக்டன் தான் சார். அது ஏற்கனவே இருக்கிற ப்ராப்ளம், அதாவது அந்த மிஸ்சிஃப் எப்படி ரெமெடி பண்ணுதுன்னு எனக்கு தெரியலைங்க சார். அது ரெடியூசிங் ஏஜென்ட்டா தான் கண்டிப்பா இருக்குதுங்க சார். என்னோட பர்சனல் வியூ அதான் சார். இன்னும் நிறைய கயாஸ், இன்னும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் தான் சார் இருக்கு அதனால, இந்த ப்ரொவிஷன்னால. சரி. அதாவது நீங்க தேவைங்கிறீங்களா, தேவையில்லாதங்கிறீங்களா? இந்த ப்ரொவிஷன் வந்து பிஎன்எஸ் இல்ல தேவைங்கிறீங்களா, தேவையில்லை, ஆல்ரெடி இதுல மாடிஃபிகேஷன் கொண்டு வரணும், இல்ல இதுல வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? இதுல இன்னும் கொஞ்சம் தெளிவு கொண்டு வரலாம் சார். அவ்வளவுதான் என்னோட வியூ சார். அந்த ப்ரொவிஷன்ல தெளிவுனா எந்த இடத்துல தெளிவு கொண்டு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப ஜெனரலைஸ்டா மாதிரி இருக்கு சார். எதை வேணா கொண்டு வரலாம். நமக்கு எப்படி 6 ஐடி ஆக்ட் இருந்ததோ அது மாதிரி இது இருக்குதுங்க சார். சரி. ரைட். ரொம்ப நன்றி ராஜரஞ்சி. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். சுரேஷ், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹவ் many members சுரேஷ்? நியர்லி 75 இருக்காங்கண்ணே. சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். அன்பளிமை நண்பர்களே, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சுரேஷ். ஓகே. ஸோ அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ ஒரு புதிதான ஒரு தலைப்பு அண்ணன் 2 days பேக் சொன்னாங்க. இந்த தலைப்புல நிறைய பேச வேண்டி இருக்கு, கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ உடனே அந்த கிளாஸை ஷெடியூல் பண்ணிட்டோம். ஸோ எத்தனை பேர் இதுக்குள்ளே போனீங்கன்னு தெரியல. ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக இருக்கும்னு அண்ணன் ஃபீல் பண்ணதுனால இமீடியட்டாக அந்த கிளாஸ் ஷெடியூல் பண்ணியிருக்கோம். ஸோ அனைவரும் நம்ம கிளாஸ்க்குள்ளே போகிறோம். யாரும் மைக்கெல்லாம் மியூட் பண்ணி வைங்க. வீடியோவும் ஆன் பண்ண வேண்டியதில்லை. ஏதாவது டவுட் இருந்தால் லாஸ்ட்ல ஒரு நோட் பண்ணி வச்சுட்டு கடைசியாக கேளுங்க. எவ்ரிபடி வில் பி கிவன் அ சான்ஸ் டு டிஸ்கஸ். ஸோ அண்ணே, நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாமே. அன்பளிமை நண்பர்களே, நம்ம இந்த தலைப்பை தேர்வு செய்வதற்கு ஒரு பெரிய காரணம் உண்டு. நான் சென்ற பிப்ரவரி 14 இந்த வகுப்பை நடத்தலாமா என நான் நண்பர் சுரேஷிடம் கேட்டேன். ஏன்னா அந்த தினத்திற்கும் இந்த தலைப்பிற்கும் நல்ல ஒரு தொடர்பு உண்டு. பிப்ரவரி 14 இந்த வகுப்பை நடத்தலாமான்னு கேட்டேன். அன்று சொன்னார் சுரேஷ், நம்ம பிள்ளைங்கன்னா இன்னைக்கு பரீட்சையில் இருக்காங்கண்ணே, அடுத்த வாரம் நடத்திக்கலாங்கண்ணாங்க.
அதனால 14ஆம் தேதி நடத்த வேண்டிய வகுப்பு மறுவாரம் என்று தள்ளி சென்றிருக்கிறது. இந்த வகுப்பை நடத்துவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நான் இந்த பிஎன்எஸ் கொஞ்ச நாள் என்னடா பழைய சட்டங்கள்லாம் மாத்திட்டாங்களே, நம்ம இந்த புது சட்டங்கள்லாம் படிச்சு நல்ல தரவா இருந்தோம் அதில் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெறுப்போடு இருந்த காலம். ஏன்னா பழைய சட்டங்கள் எல்லாம் மிக தரவாக செக்ஷனாக படித்து நோட்ஸ் போட்டு வச்சு ரொம்ப தரவாக இருக்கிற காலத்தில் இது ஆல் ஆஃப் ஏ சடன் இதை கொண்டு வந்து புது சட்டத்தை கொண்டு வந்து விட்டாங்களே அப்படின்னு கொஞ்சம் திருத்தியவர்கள் மீது வருத்தத்துடன் இருந்த காலம். அந்த நேரத்தில் நான் கடந்த இங்கிலீஷ் இண்டில் 23/4/2025 அன்னைக்கு ஒரு ரிட்டையர்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருந்தார். அவர் சொன்ன அந்த தலைப்பு தான் நான் கேள்விக்குறியோட இன்னைக்கு தலைப்பா வச்சிருக்கிறேன். அவர் சொன்ன ஆர்டிக்கிள்ல செக்ஷன் 69 ஆஃப் தி பிஎன்எஸ் இஸ் ரெடுனன்ட் அப்படின்னு வச்சு போட்டிருந்தார், கேள்விக்குறி போடல. அவர் தேவையற்றதுங்கிற முடிவுக்கு வந்து சில காரணங்களை எல்லாம் சொல்லி விளக்கி இருந்தார். நான் இது தேவையற்றதாங்கிறத உங்களுடைய விவாதத்துக்கு விடுகிறேன். இறுதியில் சில மூத்த வழக்கறிஞர்கள் இதுக்கு கருத்து கண்டிப்பாக என்னுடைய வகுப்பில் பதிவு செய்திட வேண்டும் என்று நான் கண்டிப்பாக பணிந்து வேண்டுகிறேன். ஏன்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். அதனால இந்த சப்ஜெக்டுக்குள்ள இந்த ஆர்டிக்கிள் வந்த உடனே நான் அந்த ஆர்டிக்கிளை படிச்சு பார்த்தேன். இந்த ஆர்டிக்கிள் வந்த உடனே நான் 69 எடுத்து வாசிச்சு பார்த்தேன். இப்ப பிஎன்எஸ்எஸ்ல 69 போடுங்க. யோகிசன் பிஎன்எஸ்ல 69 போடுங்க. 1 மினிட் 69 போடுங்க. கொஞ்சம் இப்ப எதுக்காக நாம இந்த வகுப்பை போட்டோம்னா, மெக்காலே எழுதின இந்தியன் பீனல் கோட்ல இது மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இல்லை. மெக்காலே எழுதின இந்தியன் பீனல் கோட்ல இது மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இல்லை. நான் மெக்காலே எழுதின இந்தியன் பீனல் கோட்ல சட்டக்கல்லூரி மாணவனாக இருந்த காலத்திலிருந்து வழக்கறிஞர் காலத்தில் மிகவும் ரசித்து படித்து அவர் எல்லா ப்ராப்ளத்துக்கும் தீர்வு சொல்லி சென்றிருக்கிறார். பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு சொல்லியிருக்கிறார். கடலில் மார்க்கமாக செல்வதற்கு சொல்லி சென்றிருக்கிறார். அவர் சொல்லாத ஏரியாவே இல்லை அப்படின்னு பல இடங்களில் பேசியிருக்கிறேன். அப்ப மெக்காலே சொல்லாததை நம்முடைய இந்திய அரசாங்கம் பார்லிமெண்ட்ல ஒரு பிரிவாக கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால், அந்த பிரிவை பற்றி பல விமர்சனங்கள், பல பத்திரிகைகள், பல சட்டக்கதிர்கள், பல சட்ட மாணவர்கள், பேராசிரியர்கள் எல்லாம் பல விதமான கடந்த 2 ஆண்டுகளாக ஆர்டிக்கிள் எழுதிட்டு வராங்க. இன்னும் சொல்ல போனால் கேரள உயர் நீதிமன்றத்தில் இந்த பிரிவு அல்ட்ரா வயசுன்னு அறிவிக்கணும்னு சொல்லி ஒரு ரிட்டு தேக்கத்தில் இருப்பதாக நான் கூட அறிகிறேன். நான் யோகிஷனிட கேட்டேன். அவர் கூட அந்த கேஸ்லாம் எனக்கு அனுப்பிச்சு அதை பற்றிய பர்டிகுலர்ஸ் அனுப்பிச்சு வச்சார். நான் இதெல்லாம் படிக்கும்போது அதை தெரிந்து கொண்டது. கேரளா உயர் நீதிமன்றத்தில் ஒருத்தர் இந்த சட்டத்தை அல்ட்ரா வயசுன்னு அறிவிக்கணும்னு சொல்லி போட்ட வழக்கு இன்னும் இந்த பிரிவு சட்டத்தில் இந்த பிரிவு 69ல் சில மாறுதல்கள் வேண்டும், அல்லாட்டி இதை எடுத்தணும்னு அவர் நிறைய பிரேயர் வச்சிருக்கிறது. எகென்ஸ்ட் லா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கிறது, ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லாங்கிறதுக்கு எதிராக இருக்கிறது. நம்ம நாடு செக்குலர் ஸ்டேட்னு சொல்றோம், அந்த செக்குலர் ஸ்டேட்னு சொல்றதுக்கு எதிராக இந்த சட்டத்தில் பிரிவுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ல போட்டிருக்கிறார். அந்த கேஸுக்கு பேர் கூட விஜய் நினைக்கிறேன். என்ன யோகிசன், கரெக்டா? விஜய் வெர்சஸ் விஜய் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா, யூனியன் ஆஃப் இந்தியா. அவர் பார்ட்டி யூனியன் ஆஃப் இந்தியா தானே சேர்க்க முடியும். ஏன்னா நாங்களும் மன்னாருடைய பார் அசோசியேஷன்ல இருந்து எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் SNJ மூலம் இந்த மாதிரி சில பிரிவுகளை பிஎன்எஸ்எஸ்லன்னா சேலஞ்ச் பண்ணி நாங்களும் இந்திய சுப்ரீம் மன்னாருடைய பார் அசோசியேஷன் சார்பா இந்திய உச்ச நீதிமன்றத்தை நாடினோம். விஜய் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அதனால நீங்க பின்னாடி வாய்ப்பு இருக்கும்போது பாருங்க. அது இன்னும் ரிப்போர்ட் ஆகல, பெண்டிங் பிஃபோர் தி கேரளா ஹைகோர்ட். இதுக்கிடையில நிறைய ஆர்டிகிள்ஸ் இது சம்பந்தமா வர ஆரம்பிச்சிச்சு. சட்டக்கல்லூரியினுடைய பெரிய டெல்லியில் படிக்கிற யூனிவர்சிட்டி மாணவர்கள்
சட்டக்கல்லூரி பேராசிரியர்கள் இவங்கன்னா இந்த பிரிவை பற்றி எழுதிய ஆர்டிகிள்னா லைவ்லால நம்ம இணையதளங்கள் எல்லாம் நான் தேடி பார்த்து படித்தெடுத்திருக்கிறோம். அப்ப இப்ப பிஎன்எஸ்ல இவ்வளவு பிரிவுகள் இருக்கும்போது இந்த ஒரு பிரிவுக்கு மட்டும் இவ்வளவு அழுத்தம் வருகிறதே என்னன்னு பிரிவுக்கு வரிக்கு வரி பார்த்தோம் என்று சொன்னால், உண்மையிலே நாம் இந்த பிரிவுல பார்லிமெண்ட் சட்டத்தை இயற்றியவர்கள் ஒரு சில இடங்களில் தவறிழைத்து விட்டார்களோ என்று நானும் வருந்தி சொல்கிற நேரம் இது. எப்படின்னு சொன்னா, நான் அப்பதான் பார்த்தேன் அந்த டிபேட்ல இந்த பிஎன்எஸ்னா வந்தப்ப நம்ம பார்லிமெண்ட்ல நிறைய பேர் வக்கீல்கள் இருப்பாங்களே, அவங்கன்னா கலந்து கொண்டு இருப்பார்களே, இதையெல்லாம் எதிர்த்து பேசியிருப்பார்களே நினைச்சேன். என்னுடைய நண்பன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ராஜ்யசபா உறுப்பினராக இருந்த என்ஆர் இளங்கோவன் நிறைய இந்த டிபேட்ல பேசி அவர் நிறைய திருத்தங்கள் கொண்டு வருவதற்கு காரணமாகிறார். உண்மையிலே நாம் அவரை பாராட்டியாக வேண்டும். ஏன்னா அவர் இந்த 3 சட்டங்களும் வந்தபோது அவர் நிறைய தன்னுடைய ராஜ்யசபாவில் தன்னுடைய கண்டனங்களை பதிவு செய்து அவரோட ரெக்கமெண்டேஷனை எதிர்த்து நிறைய பிரிவுகளை மாற்றியதாக நான் அறிந்து தெரிந்து கொண்டேன். ஆனால் இந்த பிரிவை பொறுத்தவரையில் டிபேட்ல யாராவது சிஸ்டினை டச் பண்ணியிருக்காங்கன்னு தேடி பார்த்து என்னுடைய அறிவு கட்டிய வரையில் அதில் இல்லை என்று நினைக்கிறேன். அதுவும் இந்த பார்லிமெண்ட்ல இந்த டிபேட்ல இந்த சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க பாருங்க, அந்த சஸ்பெண்ட் பண்ண டயத்துல நினைக்கிறேன் இந்த டிபேட்ல 35 பேர் தான் கலந்துக்கிட்டதா நான் பார்லிமெண்ட்ல அந்த பதிவுகளை பார்க்கும்போது தெரிந்தேன். என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்கும் என்றால் யாரும் தவறாக நினைக்க கூடாது. ஆக இது ஒரு முக்கியமான விஷயமாச்சே. இதை வழக்கறிஞர்களாகியவர்கள் பாராளுமன்றத்திலேயே எடுத்து கூறியிருக்கலாமே சட்டம் இயற்றியவரிடம், இது போல இதுல பிரச்சனைகள் இருக்கிறது என்று கூட நினைத்தது உண்டு. அதனாலதான் நான் என்ன பண்ணேன், ஒரு இந்த தலைப்பை வைப்பதற்கு முன்னால் சுரேஷ் சொல்லி பக்கத்தில் ஒரு கேள்விக்குறி வைத்தோம். இப்ப யாராவது ஒருத்தங்க இந்த ப்ரொவிஷனை படிங்க, நம்ம அகாடமியை சார்ந்தவர்கள் யாராவது ஒருத்தங்க படிங்க. சகோதரி ராஜலட்சுமி பிபிஆ புறவுகளே படிக்கிட்டோம், சிபிஐ பிபி கிடைக்க போதும் அவங்களே படிக்கிட்டோம். யார் படிக்கிறா? படிங்க. Section 69, sexual intercourse by employing deceitful means, etc. செக்ஷன் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. செக்ஷன்ல ஆரம்பிச்சு whoever அதுல இருந்து ஆரம்பிங்க. Whoever by deceitful means or by making promise to marry to a woman without any intention of fulfilling the same. இது அப்படியே நிப்பாட்டிங்க. நண்பர்களே, நான் உங்களிடம் ஒரு விஷயத்தை பதிவு செய்து கொள்கிறேன். whoever by deceitful means, deceitful meansனா எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ்ல சொல்றாங்க. அதுல deceitful meansனா அதுல என்னன்னு சொல்றாங்க. அதாவது deceitful meansன்னு சட்டத்துல சொல்ற deceitfulல பொறுத்த வரைக்கும் அதுல என்னென்ன இன்க்ளூட் பண்றதுன்னு சொல்றாங்க. அதை நம்ம எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ்ல படிப்போம். இதுல deceitful means are by making promise to marry to a woman without any intention of fulfilling the same. இப்ப என்ன பண்ணீங்க, டு மேரி டு எ உமன். இப்ப இது யார் மேல தம்பி போட முடியும்? நம்முடைய அகாடமியில் உள்ளவங்களை கேட்கிறேன், இது யார் மேல போட முடியும்னு கேட்கிறேன். ஆண்கள் மேல போட முடியுமா, பெண்கள் மேல போட முடியுமா? ஹலோ ஹலோ, ரெண்டு பேர் மாதிரியும் போடலாம். முத்துமாரி வந்துட்டீங்களா? வளர்மதியா? முத்துமாரியா? வளர்மதி. 2 பேர் மேலையும் போடலாம்னு சொல்றீங்களா? எப்படி 2 பேர் மேலையும் போட முடியும்? ஆண்கள் மேல மட்டும்தான் சார் போட முடியும். ஆண்கள் மேல மட்டும்தான் போட முடியும். ஆண்கள் மேல மட்டும்தான் போட முடியும் சார். ஆண்கள் மேல மட்டும்தான். யார் தம்பி போட முடியும்? முருகேசன். சார். எஸ் சார். நிறைய கேள்விகளுக்கு தொடர்ந்து என்னுடைய வகுப்புகளில் பதிலளித்துக் கொண்டிருக்கிற தம்பி உங்களா ஒரு நாள் சந்திக்கிறேன் கண்டிப்பா. வாழ்த்துக்கள். இதுக்கு ஆண்கள் மேல மட்டும்தான். நான் எதற்காக இதுக்கு என்னுடைய கண்டனத்தை ஆரம்பத்திலேயே பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், இது ஆண்கள் மேல மட்டும்தான் போட முடியும். முருகேசன் ரொம்ப கரெக்ட். முருகேசன், whoever by deceitful means or by making promise to marry to a woman without any intention. முருகேசன், அடுத்து இன்னொரு கேள்வி. முருகேசன் எஸ் சார். ஒரே ஒரு கேள்வி முருகேசன்.
இந்த திருமணம் செய்கிறேன் என நம்ப வைத்து உடலுறவு கொண்டு திருமணம் செய்கிறேன் என்று நம்ப வைத்து உடலுறவு கொண்டு பாதிக்கப்படுபவர்கள் பெண்கள் மட்டுமா, ஆண்களும் உண்டா? சார் பெண்களும் தான் சார், பெண்களும் தான் உண்டு சார். சார் நான் கேக்குறது பெண்கள் மட்டுமா, ஆண்களும் உண்டான்னு கேக்குறேன். என்னுடைய கேள்வி போத் சார். போத் தானே? எஸ் சார். ஏன்னா இந்த காலம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு, இணையதளத்தினுடைய காலமா போயிட்டு இருக்கு. இப்ப 2 பேரும் தானே பாதிக்கப்படுறோம். இப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? இந்திய அரசியலமைப்பு சொல்லுது சார். யாரு? முத்துமாரியா? எஸ் சார். வந்துட்டிய முத்துமாரி, வணக்கம், வாழ்க. ஈக்குவலிட்டி பிஃபோர் லான்னு சொல்றது செக்ஷன் 14. 15ல என்ன சொல்றது? ரேஸ் பார்க்க கூடாது, ரிலிஜன் பார்க்க கூடாதுன்னு சொல்லுதுல்ல, சொல்லுதா இல்லையா? இப்ப ஆண்களுக்கு ஒரு சட்டம், பெண்களுக்கு ஒரு சட்டமா? இப்ப நான் சொல்லுகிறேன்னு தவறாக நினைக்க வேண்டாம் சகோதரிகளே. பாரதியார்னு முண்டாசு கவிஞன் ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு தெரியுமா? முண்டாசு கவிஞனோட கவிதை என்ன படிச்சிருக்கீங்களா? இந்த சுச்சுவேஷனுக்கு பொருத்தமான கவிதை யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். முண்டாசு கவிஞனுடைய இப்ப நம்ம எந்த இடத்த தொட்டிருக்கோம்னா, ப்ராமிஸ் டு மேரி டு எ வுமன் அப்படிங்கிற இடத்த தொட்டிருக்கோம். இப்ப ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக உள்நோக்கம் இல்லாமலேயே அந்த பெண்ணோட திருமணம் செய்து கொள்வதாக சொல்லி உடலுறவு கொண்டு, தெரியுங்களா, அது கற்பாக இல்லாத சந்தர்ப்பத்தில் 10 ஆண்டுகள் வரை தண்டனைன்னு சட்டம் சொல்லுது. அமர்வு நீதிமன்ற வழக்குன்னு சொல்லுது, நான் பெயிலபிள்னு சொல்லுது. இப்ப நான் உமன்னு சொன்னேன், ஆண்களும் ஏமாற்றப்படுகிறார்கள் சொன்னேன். நீங்க எல்லாருமே சகோதரிகள் எல்லாம் ஒத்துக்கொண்டீர்கள். இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்டேன். இதற்கு முண்டாசு கவிஞனுடைய ஒரு கவிதை இருக்கிறது, யாராவது சொல்லுங்க பாப்போம் டக்குன்னு. சார் நாங்கன்னா 1920 என்ன 20 ஜேக்காவா என்ன சொல்றாங்களே, என்னது சார்? நாங்க என்ன 1960 கிட்ஸ், நீங்க உங்களுக்கு தான் சார் தெரியுது. பாரதியை நாங்க ஆனா இதுக்கு பாரதியாருடைய கவிதை ஒண்ணு பொருத்தமா இருக்கு, யாராவது சொல்லுங்க தம்பி. ஜாதிகள் இல்லை மனிதர்கள் எல்லாம் ஒன்று போல். இல்ல, அது நீங்க சொல்றது ஜாதிகள், மனிதர்கள் எல்லாம் ஒன்று போல். அது எனக்கு ஃபுல்லா கவிதை தெரியல. ஆணுக்கு பெண் சளைத்தவள் அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சார்? நீங்க பாரதியார் நீங்க தயவு செய்து, நான் வக்கீல் ஆயிட்டோம்னா நம்ம சட்டத்தை மட்டும் தான் படிக்கணும் இல்லை, எல்லாத்தையும் எந்த துணுக்கு கிடைச்சாலும் படிங்க, எது கிடைச்சாலும் படிங்க. நான் பாரதியாருடைய படுதியை ரசித்து படித்தவன் ஒரு காலத்துல, தெரியுங்களா? நான் பாரதியார் கண்ணனை சேவகனாக, கண்ணனை காதலனாக, பானை அதாவது கூலி மிக கேட்டால் கொடுத்ததெல்லாம் தான் நிரப்பான், பானையிலே தேலிருந்து பல்லால் கிடைத்ததன்பான் அப்படின்னு சேவகனை சொல்லும் போது சொல்லுவார். அதே மாதிரி கும்மி பாட்டுல சொல்லுவார், கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கு மகுது பொதுவில் வைப்போம். சகோதரிகளை இப்ப புரியுதா உங்களுக்கு? கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அது பொதுவில் வைப்போம். வற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுக்கும் வழக்கத்தை தள்ளி மிதித்திடுவோம். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். 8 மனைவினில் ஆணுக்கிணங்க பெண்கள் இணையில்லை என்று கும்மியடின்னு சொன்னார். வேதங்கள் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடின்னு சொன்னார் பாரதியார். அவர் பாரதியார் வாழ்ந்த காலம் சுதந்திரம் பெறுவதற்குன்னா முன்னாடி, சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாடி ஒரு தீர்க்கதரிசியா சொன்னார், ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டவே என்று கும்மியடின்னு சொல்லிட்டு போனார். இப்ப பாத்தீங்களா, பாரதியார் ஒரு சாதாரண பாட்டு கவிஞன். கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அது பொதுவு வைப்போன்னு சொன்னார். அந்த காலத்துல பாரதியார் வாழ்ந்த காலத்துல ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதினு இருந்த காலம். இப்ப அப்படியா இருக்கிறோம்? நம்ம இப்ப அப்படியா இருக்கிறோம்? சொல்லுங்க. இப்ப இந்த இடத்தில் திருத்தம் வேணுமா வேண்டாமா? வேணும் சார். திருத்தம் வேணும்னு எத்தனை பேர் நீங்க நினைக்கிறீங்க? சுமாரா ஒரு அப்ராக்சிமேட் உங்களுடைய ஸ்ட்ரென்த் 100க்கு 108 பேர் இருக்கீங்க. திருத்த வேணும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? சுமார் பெரும்பாலான மெஜாரிட்டியா திருத்த வேணும்னு நினைக்கிறீங்களா? அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கற்பு நிலை என்றால் பொது உழைப்போன்னு பாரதியார் சொன்னா. இப்ப நம்ம 2026ல இருக்கோம். செல் உலகத்துல இருக்கிறோம். ஒரு காலத்துல இருந்த நிலை வேறு, தெரியுங்களா? நான் 1980ல படிக்கிறப்பன்னா மாதிரி ஒருதலையாகவும் கிழிஞ்சர்கள் படம் காதல்ல தோத்து போனவங்கன்னா தற்கொலை செய்து கொண்ட காலம்னா ஒரு காலத்துல இருந்துச்சு.
அலைகள் ஓய்வதில்லை, கிளிஞ்சல்கள், இந்த மாதிரி படம் தான் வந்த காலம். படத்துல தற்கொலையாக காமிப்பான், தம்பதிகள் அங்கங்க தம்பாங்க, லெட்டரில் எழுதி செத்துப்படுவாங்க. நாங்க இந்த படத்தை பார்த்தோம், அது மாதிரி எங்களுடைய முடிவை நம்ம அமைச்சுக்கிறோன்ட்டு. இப்ப அது மாதிரியே இருக்கு. இப்ப அது மாதிரி இல்லையே. நல்ல கல்வியை வளர்ச்சி அடைந்து விட்டோம், கல்வியில் முன்னேற்றம் கண்டு விட்டோம். அப்ப ஆண்களுக்கும் பெண்களுக்குன்னு சட்டத்தை பாகுபாடு படுக்கூடாங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதுலதான் நான் இந்த இடத்தில் ஆரம்பத்திலேயே உங்களிடத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். அந்த உமன் என்கிற இடத்தில் அதை இருபாலருக்கும் பொதுவில் வைக்க வேண்டும் என ஆரம்பத்திலேயே உங்கள் எல்லோர் வாயிலாகவும் நம்ம ஒரு விஷயத்தை சொல்றோம். அதை யார் யார் சொல்லியிருக்காருன்னு என்னென்ன ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்குன்னு பின்னாடி வர. இப்ப அடுத்தது பாருங்க. Sexual interest not about the offense of rape shall be punished with imprisonment for either description or term which extend to 10 years and also shall be liable to be fined. இப்ப 10 ஆண்டு காலத்துக்கு ஒரு குற்றத்தை வச்சுட்டா இதுக்கு காலக்கெடு உண்டா? அமர்வு நீதிமன்றத்தால் விசாரிக்கத்தக்க வழக்கு. இப்ப பழைய சிஆர்பிசிலன்னா லிமிடேஷன் உண்டு. 3 ஆண்டு வரை தண்டனை கொடுக்குற வழக்குல 3 ஆண்டுகளுக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும், லிமிடேஷன் அடிப்படும். இதுக்கு உண்டா? இது 10 years. அடுத்தது உள்ள ஒரு இப்போ எக்ஸ்பிளனேஷன் கிளாஸை படிச்சு பாருங்களேன். எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் யாராவது ஒருத்தங்க படிங்க. எக்ஸ்பிளனேஷன் கிளாஸை யாராவது ஒருத்தர் படிங்க. Yes, sir. Explanation. Deceitful means can include inducement for or false promise of employment or promotion or marrying by supposing identity. இப்போ நான் உங்களோட நல்லா படிக்கிறேன்னு திருப்பி ஒரு வாட்டி நல்லா பொருள் உண்ணுங்க. வஞ்சக வழி முதலியவற்றை பயன்படுத்தி பயன்படுத்தும் உடலுறவு கொள்ளுதல், வஞ்சக வழிமுறைகள் அல்லது அதை நிறைவேற்றும் எண்ணம் இல்லாமல் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி அளித்து அத்தகைய உடலுறவு கற்பழிப்பு குற்றமாகாது என்று வகையில் அவளுடன் உறவு கொள்கிறவர் 10 வருடங்கள் வரை நீடிக்கப்படக்கூடிய தண்டனையுடன் தண்டிக்கலாம். விளக்கம். இப்போ வஞ்சகமான வழிமுறைகள் என்பதில் வேலை அல்லது பதவி உயர்வுக்கு தூண்டுதல் அல்லது தவறான வாக்குறுதி அல்லது அடையாளத்தை மறைத்து திருமணம் செய்தல் ஆகியவை உள்ளடக்கும். நான் இந்த இடத்துல யாராவது குறை கண்டுபிடிக்க முடிஞ்சா டக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நம்மனா சட்டம் முடித்தவர்கள். நம்ம நாடு மத சார்பற்ற நாடு. நல்லா கவனிக்கணும். நம்ம நாடு என்னன்னா மத சார்பற்ற நாடு. இனத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால், மொழியின் பெயரால் நம்மளை யாரும் பிரித்திட முடியாது. நம்ம ஏன்னா இது வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிற நாடு நம்மளுடைய இந்திய நாடு. ஒற்றுமை காண்கிற நாடு இந்த நாடு. பல மொழி பேசுபவர், பல சமூகம் பேசுபவர் வாழ்கிற நாடு. இங்க இருக்கிற சட்டங்கள் எல்லாருக்கும் காமனா இருக்கணும். புரியுதுங்களா? காமனா இருக்கணும். இப்ப இதுல என்ன தப்பு கண்டுபிடிச்சீங்க சொல்லுங்க. இந்த deceitful means shall include inducement for false promise of employment. ஒருத்தங்களுக்கு வேலை வாங்கி தரேன், இல்ல ஏற்கனவே deceitful means தான் இருக்கு, ப்ரொமோஷன், உங்களை வேலை உயர்வுக்கு பண்ணித்தரேன், ஆர் மேரி பை சப்ரஸிங் ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டினா என்னங்க? ஐடென்டிட்டினா என்ன சார்? கொஞ்சம் சொல்லுங்களேன். ஐடென்டிட்டினா என்ன? சார் ஐடென்டிட்டினா ஒருவருடைய நேம் மட்டுமா? சார் உங்களுடைய நீங்கள் சொல்லுகிற படி சட்டம் இயற்றியவர்கள் பொருள் கொண்டால் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஐடென்டிட்டிங்கிற வார்த்தைக்கு ஸ்டேட்டஸ் ஆஃப் மேரேஜ்னு சொல்லியிருந்தா நான் அந்த பார்லிமெண்ட்டை ஏற்றவங்களோட கையில வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இந்த ஐடென்டிட்டின்னு பொதுவா விட்டாங்க. இந்த ஐடென்டிட்டின்னு பொதுவா விட்டு இந்த ஐடென்டிட்டிக்கு டெஃபினேஷன் கிளாஸ் சொல்லல. அதுல இப்ப இந்த ஐடென்டிட்டினா என்ன? இப்ப ஐடென்டிட்டினா ஒரு மனிதனுடைய பிளேஸ் ஆஃப் பர்த், ரிலிஜன், காஸ்ட் அண்ட் லாங்குவேஜ். கேஸ்ட் சொல்லுங்க பிரதர். லாங்குவேஜ், ஸ்டேட்டஸ், பிளேஸ் ஆஃப் பர்த், ஸ்டேட்டஸ். எஸ் சார். இது எல்லாமே ஒருத்தரோட ஐடென்டிட்டி தானே. நான் சொல்கிறேன் சகோதரர்களே, தயவு செய்து யாரும் வருத்தப்பட வேண்டாம். பின்னாளில் ஒரு பெண்ணும் ஆணும் பழகிறாங்க, வேற்று மதத்தவர், வேற்று ஜாதிக்காரர்கள் பழகிறார்கள். அவர்கள் பின்னாளில் அவருடைய திருமணம் ஏதோ ஒரு வழியில் பிரேக் ஆகுது. இந்த திருமணங்கள் பிரேக் ஆகிறதுக்கு பல வழிகள் இருக்கலாம். ஆணுக்கு பெண்ணை பிடிக்காம போலாம், பெண்ணுக்கு ஆணை பிடிக்காம போலாம், பெண் ஆண்கள்கிட்ட எதிர்பார்த்த எக்கனாமிக்கல்
வர படங்கள் இல்லாம இருக்கலாம், எக்கனாமிக் சோர்ஸ் இல்லாம இருக்கலாம், ஆண்கள் வீட்டுல அவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு அவங்க வசதிகள் இல்லாம இருக்கலாம். இப்ப அந்த ஆணை விட்டு அந்த பெண் விலகலாம் என்று நினைக்கலாம். விலகலாம்னு நினைக்கிறப்ப நான் வந்து அவருடைய மதம் என்னன்னு எனக்கு தெரியாதுங்க, நான் அவரை இன்னாருன்னு தான் நினைச்சேன், அவரும் என்கிட்ட இன்னாருன்னு தான் சொன்னாரு, என்னை இன்னாருன்னு சொல்லி திருமணம் பண்ணிக்கிட்டாரு, நானும் அவரை இருந்தேன், என்னை ஏமாத்திட்டாருன்னு பின்னாலையும் தெரிஞ்சதுன்னு ஒரு பொண்ணு சொன்னா, ரேஸ சொல்லி, கேஸ்ட சொல்லி, ரிலிஜனை சொல்லி பண்ண முடியுமா? முடியாதாங்க. கேஸ் போட முடியுமா? முடியாதா? சொல்லுங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை சார். எப்படி? ஏன்னா அவங்க ஒரு ஆண் வந்து ஒரு கேவாவோ வேற ஏதோவா இருந்து கூட அவங்க ஐடென்டிட்டியை மாத்திருக்கலாம்ல சார். நீங்க ஏன் சார் போட முடியாது? இது ஐடென்டிட்டி நீங்க அப்படிதானே எடுத்துக்கணும். இன்னொன்னு ஐடென்டிங்கிறது என்ன? நீங்க இந்த ஐடென்டிங்கிறது என்னன்னு சட்டத்துல விளக்கம் இருக்கா? அதான் சார், இல்லைங்கிற போது ஐடென்டிட்டி நீங்க வந்து அப்படித்தானே ஒரு ஆண் வந்து கேவா ஒரு ஆண் வந்து தன்னுடைய ஜாதியை மறைச்சான், தன்னுடைய கேஸ மறைச்சான், தன்னுடைய போடலாம் சார். நீங்க எழுதுற விதத்தோட எழுதுனா போட்டுடலாம். அதனாலதான் சார் நான் சொல்றேன், இந்த ஐடென்டிங்கிற இடத்துல தெளிவு வேணும். இது ஸ்டேட்டஸ் ஆஃப் மேரேஜாங்கிற இந்த இடத்துல வேணும். இந்த ஐடென்டிட்டி சட்டத்தை இயற்றியவர்கள் எதை குறித்து சொல்கிறார்கள் என்ன வேணும். நான் இப்ப நீங்க கேட்டீங்களா இந்த கேள்விக்கு நிறைய ஆர்டிகிள் உங்கள்கிட்ட படிச்சு காமிக்கிறேன். நீங்க தயவு செய்து இந்த ஆர்டிகிள்ல படித்து சட்டக்கல்லூரியுடைய பேராசிரியர்கள், சட்டக்கல்லூரியுடைய மாணவர்கள், சட்டம் அறிந்தவர்கள்லாம் இந்த ஐடென்டிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கிறத பின்னாடி உங்கள்கிட்ட சொல்றோம். இப்ப நான் வந்து உங்கள்கிட்ட ப்ரொவிஷனோட தான் சொல்றேன். இப்ப இந்த ப்ரொவிஷனோட சொல்லும் போது உங்க எதுக்கிற வச்சுக்கிட்டு சப்ரசிங் ஆஃப் தி ஐடென்டிட்டின்னு படிக்கிறோம். இப்ப சப்ரசிங் ஆஃப் தி ஐடென்டிட்டினா என்ன? இதுல உண்மையிலேயே இந்த சட்டத்துக்கு பொருள் கொள்ள வேண்டுமானால் சப்ரசிங் ஆஃப் தி ஐடென்டிட்டினா ஸ்டேட்டஸ் ஆஃப் மேரேஜ்னு வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். ஸ்டேட்டஸ் ஆஃப் மேரேஜ்னு வச்சுக்கிட்டா நல்ல ஒரு மேரேஜை மறைச்சு பண்ணலாம். தெரியுங்களா? ஒரு மேரேஜ் தனக்கு மேரேஜ் ஆனவங்கிறத மறைச்சு பண்ணலாம். இப்ப இந்த இடத்துல வெறும் சப்ரசிங் ஆஃப் ஐடென்டிட்டி வந்துட்டு இப்ப இதை எதற்கு வேண்டுமானாலும் பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு தோழர்களே. நான் மிக்க வருத்தத்தோடு பதிவு செய்து கொள்கிறேன். நான் ஒரு ஆர்டிகிள் உங்கள்கிட்ட படிக்கிறேன், கேளுங்க. சொல்லுங்கம்மா. இந்த ஐடென்டிட்டிங்கிறது ஒருத்தங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஐடென்டிட்டி கூட இருக்கலாம்ல சார்? சார் எல்லாமே இருக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் இருக்கலாம், ரேஸ் இருக்கலாம், கேஸ் இருக்கலாம், ரிலிஜன் இருக்கலாம், ஹைட் இருக்கலாம். அதாவது அவரோட ஐடென்டிட்டினா எல்லாமே அடங்கிடும். அவருடைய அடையாளத்தை பொறுத்து. அடையாளம்னா இன்க்ளூடிங் ஃபார் ஆல் தானே? இன்க்ளூடிங் ஃபார் ஆல் தானம்மா. அவருடைய ஒர்க்ஸ் ஒருத்தன் சொல்லலாம், இந்த மாதிரி அவர் என்னோட பேங்க்ல மேனேஜரா வேலை செய்யறதா சொன்னாரு, அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் பேங்க்ல பியூனா வேலை பார்க்கறாரு. சொல்லலாமா? சொல்ல முடியாதாமாங்க? கண்டிப்பா சொல்லலாம் சார். சார் நான் சொல்ல தப்பா நினைச்சு கூடாது. அவரை வந்து பேங்க்ல வந்து மேனேஜர்னு சொன்னாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் போய் பார்த்தோம், வாசல்ல வெள்ளை பேண்ட்டும் வெள்ளை சட்டையும் போட்டு இருந்தாரு. அவர் பியூன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை ஏமாத்தி இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டாரு, என் வாழ்க்கையை கெடுத்துட்டாரு. 10 வருஷம் உள்ள போறதா, 10 years உள்ள போறதா சகோதரிகளே. இதனாலதான் இந்த வகுப்புல நான் வந்து ஒரு பெரிய இதெல்லாம் நான் வந்து நானாக என்னுடைய பல பேர் எடுக்கிற ஆர்டிகிளை படிச்சு பார்த்து தான் நான் உள்ள வரேன். அந்த ஆர்டிகிள்லாம் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ரொவிஷனை பார்த்துட்டோம். இப்ப நான் கேட்கிற நண்பர்களே, நீங்க நல்லா படிச்சு ஆளுங்க எல்லா ஐபிசில இருப்பீங்க. இப்ப டெசிட்ஃபுல் மெயின்ஸ்னா என்னன்னா ஏமாற்று வேலை. ஏமாற்று வேலைன்னா எந்த விதமான ஏமாற்று வேலையா இருந்தாலும் சொல்லலாம், சீட்டு பண்ணலாம். இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட கேட்கறது என்னன்னா, ஒரே ஒரு சின்ன விளக்கம் கேட்கிறேன். ஏற்கனவே ஐபிசில இதற்கான செக்ஷன் இருக்கா இல்லையா? ஏற்கனவே இப்ப இது 10 years தான். இது 10 years தான். ஏற்கனவே சட்டத்தில் இதற்கான பிரிவு இருக்கிறதா இல்லையா? இருங்க சார். யார் இல்லைங்கிறது, யார் இருக்குங்கிறது, யார் இல்லைங்கிறது, யார் இருக்குங்கிறது சொல்லுங்க சார். பைகேமி இருக்குல்ல சார்? என்ன பிரதர் நீங்க எல்லாம் how many years in practice? முருகேசனா, முருகேசன், you are how many years in practice in criminal side? 11 years. 11 years. You are practicing civil side or criminal side? Both sides sir. Both side. Yes sir. என்னோட ஜஸ்ட் ரிக்வெஸ்ட், நீங்க செக்ஷன் 90 அப்படின்னு ஐபிசியில் ஒன்று இருக்கு. வாட் இஸ் கால்டு 90? வாட் இஸ் கால்டு 90? நீங்க வாட் இஸ் கால்டு செக்ஷன் 90 ஐபிசியில் பிஎன்எஸ்ல அதே 90 வந்து 28 கொண்டு வந்துட்டாங்க. 28 கொண்டு வந்துட்டாங்க. பிஎன்எஸ்ல
28 கொண்டு வந்துட்டாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் பிஎன்எஸ்ல ஃபர்ஸ்ட் ஏற்கனவே இருக்கிற பிரிவுகள்ல 375 போடுங்க பிரதர். ஐபிசி 375 போடுங்க. ஐபிசி 375 போடுங்க. 375 போடுங்க. யோகிஷன் உங்க வாயில இந்த 375 படிங்க. ரொம்ப இருந்தா விட்டுருங்க. இல்ல ஐபிசில நான் கேக்குறது இப்ப இது அப்புறம் 63 வரும். நான் கேக்குறது 65ல அதான் பழைய 375ல இந்தியன் பீரியட் கூட 375 போடுங்க. ரேப்புக்கு டெபினேஷன் வாங்க உள்ள. ரேப்புக்கு டெபினேஷன் கிளாஸ் வாங்க. ரேப்புக்கு டெபினேஷன் கிளாஸ் வாங்க. போடுங்க. 370 போட்டுட்டீங்களா? நான் படிச்சுட்டு இருக்கேன். நான் படிக்கட்டுமா? நீங்க அது வரைக்கும் கீழே திருப்பி போறது. 1 minute 25 375 பழைய ஐபிசில பழைய 375 எடுத்து போடுங்க. 375 டெபினேஷன் கிளாஸ் ரேப்புக்கு டெபினேஷன் கிளாஸ் 375 போடுங்க. கற்பழிப்பு கீழே குறிப்பிட்ட விளக்கப்பட்ட வழக்கு தவிர பின்வரும் ஏதாவது 6 விவரிப்புகளில் ஒன்றின் கீழ் வரும் சூழ்நிலைகளில் ஒரு பெண்ணுடன் ஒருவர் பால்முயற்சி கொள்ளும் மனிதர் கற்பழிப்பு புரிந்ததாக கூறப்படுவர். முதலாவது, அவரது விருப்பத்திற்கு எதிராக. ஃபர்ஸ்ட், எகைன்ஸ்ட் ஹர் வில். செகண்ட், அவரது இசைவு இல்லாமல். அடுத்தது, மூன்றாவதாக, அவரை அல்லது அவரை அக்கறை கொண்டிருக்கும் ஏதாவது ஒரு நபருக்கு மரணம் அல்லது காயம் ஏற்படுத்துவது என்ற அச்சமூட்டி இசைவு பெற்று அவருடைய இசைவுடன். நான்காவதாக, தான் அவருடைய கணவன் அல்ல என்று அறிந்தும் சட்டப்பூர்வமாக திருமணம் செய்து கொண்டுள்ள அல்லது அவ்வாறு திருமணம் செய்து கொண்டிருப்பதாக நம்பும் வேறொரு மனிதர் என தம்மை அவர் நம்புகின்ற காரணத்தால் அவரது இசைவு அளிக்கப்படுகிறது என்பதை அந்த மனிதர் அறிந்து அவரது இசைவுடன். ஐந்தாவதாக, அத்தகைய இசைவு அளிக்கும் வேளையில் மனநிலை கோளாறு காரணமாக அல்லது குடிபோதையில் அல்லது அவரால் தனிப்பட்ட முறையில் அல்லது மாற்றுவது வாயிலாக உணர்விளக்க செய்யும் அல்லது உடல்நலக்கு கேடு விளைவிக்கும் பொருளை செலுத்தியதன் காரணமாக இசைவளித்ததன் தன்மையை அதன் விளைவுகளையும் அறிய முடியாமல் இருக்கும்போது அவரது இசைவுடன். ஆறாவதாக, 16 வயதிற்கு குறைவாக அவர் இருக்கும்போது அவரது இசைவுடன், அவரது இசைவு இல்லாமல். இப்ப 16 வயதுக்கு குறைவாக இசைவு உடன் அல்லது இசைவு இல்லாமல். இப்ப 16 வயதுக்கு மேல அவரது இசைவுடன் பண்ணா ரேப்பா? அவரது இசைவு 16 வயதிற்கு குறைவாக அவர் இருக்கும்போது அவருடைய இசைவுடன் அல்லது இசைவு இல்லாமல் குற்றத்திற்கு பாலியல் புரட்சி அமைய பெற உட்புதல் போதுமானது. தன்னுடைய சொந்த மனித ரைட். ஓகேங்க. இப்ப இந்த டெஃபினேஷன் கிளாஸ் 375 நான் சொன்ன 90 என்னங்க? கன்செப்ஷன் ஆஃப், அதாவது மிஸ்கன்செப்ஷன் ஆஃப் ஃபேக்ட்னு சொல்லுவாங்க. பழைய முதல்ல ஐபிசி என்ன பண்ணுவாங்கன்னா, பயத்தோட வர்ற கன்சென்ட் நாட் வேலிட் இல்லைங்க சார். அதுல என்னன்னா, அது என்னென்னு கன்சென்ட் சொல்றாங்க பாருங்க. முதலாளி படிங்க. அச்சம் அல்லது தப்பெண்ணத்தின் கீழ் கொடுக்கப்படுவதாக. ஒரு ஆணும் பெண்ணும் லவ் பண்றாங்க. ஒரு ஆண் பெண்ணுக்கு ஆணுக்கு உடன்படுகிறாள். அந்த உடன்படுறது கன்சென்ட் தானே. இப்ப அந்த பொண்ணு above 18, இந்த பையனும் above 21. தெரியுங்களா? கன்சென்ட் தானே. இப்ப அதுல என்னென்ன விதிவிலக்கு வச்சாங்க பாருங்க. காயச்சத்தின் கீழ் ஒருவரால் கொடுக்கும்போது அது கன்சென்ட் கிடையாது. பொறுமையின் தப்பெண்ணத்தின் கீழ் கொடுக்கும்போது கன்சென்ட் கிடையாது. அன்சோர் பித்திரையா கொடுக்கும்போது கன்சென்ட் கிடையாது. குடுபோதைக்கு ஆளாக்கப்படும் போது கன்சென்ட் கிடையாது. 12 வயதுக்கு ஒருவரால் கொடுக்கும்போது கன்சென்ட் கிடையாது. மற்றும் இசைவு பெற்ற நபர் அல்லது அதை நம்புவதற்கு காரணம் இருக்கும்போது மற்றும் தான் கொடுக்கும் இசைவு பற்றிய தன்மை அதன் விளைவுகளை பற்றி அறிய முடியாத போது. இப்ப இதான் செக்ஷன் 90. இப்ப பழைய காலத்துல நம்ம இந்த பிஎன்எஸ் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி அஃபென்ஸ் 375 90 கன்சென்ட் கொண்டு வந்துருவாங்க. கன்சென்ட் கொண்டு வந்து மிஸ்கன்செப்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ல அந்த பொண்ணை ஏமாற்றி திருமணம் செய்து கொள்வதாக உடலுறவு கோரி அந்த பெண்ணுடைய சம்மதத்தை வஞ்சகமாக பெற்று ஏமாற்றி விட்டார் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அதுல என்ன பண்ணுவாங்க, 417 சேர்த்து விட்டுறாங்க. 417 சேர்த்து விட்டுறாங்க. நீங்க 417 என்ன 376 போடுவாங்க, 417 போடுவாங்க. 417 என்ன
417 என்ன சார் நீங்க ப்ராப்பர்ட்டி அஃபென்ஸ்ல சொல்றீங்களே, எப்படி சார் 417 இன்வோக் ஆகும்? நீங்க ஒரு கேள்வியை முன்வைத்து கேட்கலாம், கண்டிப்பா கேட்கலாம். நீங்க சீட்டிங்கோட இன்கிரீடியன்ட் என்னன்னு பாருங்க. 415 பாருங்க, 415 பழைய ஐபிசில 415 பாருங்க, படிங்க யோகேஷன் 415. Yes, sir. 415. Whoever by deceiving any person fraudulently or dishonestly induce the person so deceived to deliver any property to any person or to consent that any person shall retain any property or intentionally induce the person so deceived to do or omit to do anything which he would not to do or omit if he were not so deceived, and which is act or omission cause or is likely to cause damage or harm to that person in body, mind, reputation or property is said to be cheat. கொஞ்சம் நிப்பாட்டுங்க. இப்ப ப்ராப்பர்ட்டி மட்டுமா? இப்ப இந்த ஏமாற்றுதல் என்பது ப்ராப்பர்ட்டி மட்டுமா? பாடி ஆர் மைண்ட் ஆர் ரெப்புடேஷன். புரியுங்களா உங்களுக்கு? இப்ப இந்த 417 பாருங்க, 417 பாருங்க, 417 கொண்டு போங்க, 417 கொண்டு போங்க, 417 கொண்டு போங்க. என்ன கோர்ச்சிட் செல்வி படிச்சது இம்ப்ரெஸ்மான 1 இயர். இதை 376லையும் போட்டுவிட்டு கன்சென்ட் 90ல சொல்ற கன்சென்ட்டை வந்து அப்டைன் பை மிஸ்கன்சன் ஆஃப் ஃபேக்ட்னு போட்டு 417ல சேர்த்து போட்டுறாங்க. இப்போ கன்சென்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் பிஎன்எஸ்ல 28 இருக்கு. இப்போ நான் இது எதுக்கான இந்த பிரிவுகளை பற்றி நம்ம ஆராயிரம்னு சொன்னோம்னா, பழைய ஐபிசியில் இருந்தப்ப முதல்ல என்ன பண்ணாங்க, ஆரம்ப காலம்லாம் இந்த 376 வழக்கில் சீரியஸாக பார்த்துட்டு இருந்த காலம் கொஞ்சம் மாறுனுச்சு. எப்போ மாறுனுச்சுன்னா 2003 இந்திய உச்சநீதிமன்றம் ஒரு புகழ்பெற்ற தீர்ப்பை தந்தது. அந்த தீர்ப்பு என்னன்னு யாருக்கும் தெரியுமா? யாருக்கும் தெரியுமா? மிஸ்கன்செப்ஷன் ஆஃப் ஃபேக்ட்னா என்னன்னு டிஸ்கஸ் பண்ணாங்க. நம்ம சொன்னோம்ல, மிஸ்கன்செப்ஷன் ஆஃப் ஃபேக்ட்னு என்னன்னு டிஸ்கஸ் பண்ணாங்க. டிஸ்கஸ் பண்ணி புகழ்பெற்ற தீர்ப்பு இந்தியா முழுக்க ஒரு அலறலை உண்டாக்குனுச்சு. அதாவது மேஜர் லேடி இந்த ப்ராமிஸ் டு மேரிங்கிறதுனா ஏற்றுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லும்போது ஒரு அழகான டிஸ்கஷன் கொடுத்தாங்க. அதுலேருந்து இந்த மாதிரி கேஸ்னா இந்தியா முழுவதும் விடுதலை ஆனிச்சு. யாராவது இந்த கேஸில் என்னன்னு சொல்லுங்க. சிபிஐ பிபி ஆக போகிற சகோதரி ராஜலட்சுமி சொல்லுங்க, அந்த கேஸில் என்னன்னு. முருகேஷ் sir. So sorry. I am not put the question to the Mari. I am put the question to the Rajalakshmi. Mr. Murugesan. Yes, sir. Kindly answer my question. You are practicing criminal side more than 11 years. I ask you a specific question. It's a famous landmark judgment in our Supreme Court of India. 2003 கலந்து கொண்டிருப்பவர்கள் யாராவது சொல்லுங்க. நான் பின்னாடி சுரேஷ பிரைஸ் கொடுக்க சொல்றேன் உங்களுக்கு. கலந்து கொண்டிருப்பவர்கள் யாராவது சீனியர் வக்கீல் இல்லாம ஜூனியர்ஸ் பிலோ 15 இயர்ஸ்க்குள்ள இருக்கிறவங்க யாராவது சொல்லுங்க. இதுல ஏன்னா இந்த தீர்ப்புகளை எல்லாம் வைத்து நான் நிறைய சம்பாதித்திருக்கிறேன் நண்பர்களே. நான் இந்த தீர்ப்புனா நான் 1985 இருந்து வக்கீலாக இருக்கிறேன். இந்த தீர்ப்புனா வந்த பிறகு இது போன்ற வழக்குகளில் நிறைய வழக்குகளில் முன்னிலையாகி வாதாடி இந்த ஒவ்வொரு தீர்ப்பும் எனக்கு நிறைய காசை சம்பாதித்து தந்திருக்கிறது. ஏன்னா அந்த தீர்ப்பு தான் கோர்ட்ல கொண்டு போய் கொடுப்போம். அந்த படிச்சு பார்த்தோன்னே அந்த ஜட்ஜஸ் இப்படியா அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம அவங்கள்ட்ட கொண்டு போய் அவங்களை நினைவுபடுத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இந்த தீர்ப்பு என்ன தீர்ப்பு? இந்த ரேப்பு ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா சார். வெரி குட். உனக்கு பிரைஸ் கிடையாது. எப்படி எங்க கம்பெனில இருந்து உனக்கே பிரைஸ் கொடுக்க முடியுமா? வெரி சாரி. ஆனா வாழ்த்துக்களை மட்டும் உனக்கு தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சார். தெரிவிச்சுக்கிறோம். AR 2023 சார். 1639 அதை எடுத்து போடுங்க கொஞ்சம். உதய் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. இந்த தீர்ப்பு வந்த பிறகுதான் நம்முடைய நம்முடைய ஜுடிஷியரிலே ஒரு பெரிய மாறுதல் வர ஆரம்பிச்சது. வந்து கொண்டிருக்கிற இந்த கன்சென்சுவல் செக்ஸ் அப்படிங்கிற கேஸ்ல உள்ள வழக்கு எல்லாமே இந்த தீர்ப்பு இல்லாம வெளியாகாது. என்னை பொறுத்தவரையில் இந்த தீர்ப்பு வர ஆரம்பித்த பிறகு 99.919 வழக்குகள் சம்மதத்துடன் கூடிய உடலுறவில்
மிஸ்கன்செப்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ங்கிறத மேஜர் லேடியா இருந்தா, அது படித்த பெண்ணாக இருந்தால் அதை வந்து கோர்ட் ஒத்துக்கொள்ள முடியாத நிலைக்கு இந்த தீர்ப்பு தள்ளியது. இந்த தீர்ப்பு பேர் உதய் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. இந்த தீர்ப்புல அப்படியே பாரா 23 போடுங்க பிரதர். பாரா 23 போடுங்க. பாரா 23 போடுங்க. கீப்பிங் இன் மைண்ட், கீப்பிங் இன் வியூ, கீப்பிங் இன் வியூன்னு போடுங்க. பாரா 23 போடுங்க. அதை கொஞ்சம் பெருசு பண்ணுங்க பிரதர். அந்த பாரா அப்படியே பெருசு படுத்துங்க. யாராவது ஒருத்தர் படிங்க. யாராவது ஒருத்தர் படிங்க. அதாவது படிக்க வைக்கப்பட்டா முன்னணி வர முடியாது, சரிங்களா? நானா ஸ்கூல்லே படிச்ச காலத்துல படின்னு சொன்னோன்னே, வாத்தியார் படின்னு சொன்னா புத்தகத்தோட எழுச்சிருவேன், சரிங்களா? அந்த பழக்கம்தான் இன்று 64 வயதை கடந்த 64 வயதில் இருந்தாலும் இன்றும் படிக்க தூண்டுவது அதுதான். அதனால படிக்கணும்னா யாராவது ஒருத்தவங்க படிக்கணும். யார் படிக்கிறீங்க? சார் நான் ரீட் பண்றேன் சார். படிக்குமா. Keeping in view the approach that the court must adopt in such cases, we shall now proceed to consider the evidence on record. In the instance case, the prosecutrix was a grown-up girl studying in a college. She was பாதிக்கப்பட்ட நபர் நல்ல வளர்ந்த நபர், grown up girl, ஸ்டடிங் இன் ஏ காலேஜ், கல்லூரியில் படித்து வருகிற நபர், 18 வயதுக்கு மேல கல்லூரியில் படித்து வருகிற நபர். படிங்க. அடுத்த வரி படிங்க நம்பி. Yes sir. She was deeply in love with the appellant. She was, however, aware of the fact that since they belong to the different caste, marriage not possible. படிங்க. different caste. Yes sir. Different caste, marriage was not possible. In any event, the proposal for their marriage was bound to be seriously opposed by their family members. She admits having told so to the appellant when he proposed to her the first time. She had sufficient intelligence to understand the significance and moral quality of the act she was consenting to. That is why she kept it a secret as long as she could. Despite this, she did not resist the overtures of the appellant and in fact succumbed to them. Freely exercised a choice between resistance and assent. She must have known the consequences of the act, particularly when she was conscious of the fact that their marriage may not take place at all on account of the caste considerations. All these circumstances lead us to the conclusion that she freely, voluntarily, and consciously consented to have sexual intercourse with the appellant, and her consent was not in consequence of any misconception of fact. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எவ்வளவு அழகான வார்த்தையை போட்டு எழுதியிருக்காங்க பாருங்க. மெச்சூர்டு கேர்ள், காலேஜில் படிக்கிற பொண்ணு, டீப்லி லவ் பண்ணுறாங்க. இவங்க வேற கெஸ்ட்டு, அவங்க வேற கெஸ்ட்டு. அவன் லவ்வை சொல்லும் போதே உனக்கு எனக்கு ஒத்துறாதுப்பா, எனக்கு திருமணமாகாதுப்பா, தெரியுங்களா? திருமணமாகாதுப்பா அப்படின்னு சொல்லி இந்திய உச்ச நீதிமன்றம் தன்னுடைய திருக்கரத்தால் முதலில் இந்த மாதிரி கற்பு என்றால் இருபாலருக்கும் பொது உழைப்புங்கிற மாதிரி இந்த தீர்ப்பில் சொன்னாங்க. நான் இதை கொஞ்சம் கிளாஸ் போர் அடிக்கிற மாதிரி போதுன்னு நினைக்காதீங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஜட்ஜ்மெண்ட்டாக வச்சுருக்கிறேன். இப்போ அடுத்தது இந்த நிறைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை சொல்கிறதுக்கு முன்னாடி 2 இன்ட்ரெஸ்டான ஜட்ஜ்மெண்ட்டை உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். கேரளாவில் ஒரு பெரிய பாப் பாடகர் இருக்கார். அவர் பேர் தெரியுமா? கேரளாவில் ஒரு பாப் பாடகர் இருக்கிறார். அவர் பேர் தெரியுமா? வேடன். சமீப காலமாக கேரளாவை கலக்கி கொண்டிருக்கிற ஒரு பெரிய பாடகர். அவர் செல்லும் இடங்கள்லாம் மக்கள் கூட்டம். அவர் மீது ஒரு அவர் பேர் என்னன்னா ஹிரான் தாஸ் முரளி. அது தெரியுமா உங்களுக்கு? ஹிரான் தாஸ் முரளி, அது தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. தெரிஞ்சுங்க. அவர் பேர் ஹிரான் தாஸ் முரளி, அவருடைய உண்மையான பெயர். அவர் மேல ஒரு பெண் வழக்கு தொடுக்கிறார். என்ன வழக்கு தொடுக்கிறார்னா, இந்த வழக்கு வந்து
கேரளாவினுடைய எர்ணாகுளம் கொச்சின் கோர்ட்ல ஹைகோர்ட்ல மிக பெஞ்சில் கூரியன் தாமஸ் அப்படிங்கிற நீதியரசு முன்னால பெயில் கேட்டு வந்த வழக்கு. இது ரீசெண்டா டிசைட் ஆனது 27/8/2025 டிசைட் ஆனது. ஏன்னா நம்ம கேஸ் லாவில் போனாலும் கொஞ்சம் உங்களை இன்ட்ரெஸ்டிங்கா கேட்கிற லா மாதிரி இருக்கணும். இந்த வேடன் என்ன பண்றாரு, இந்த மாதிரி பாடிட்டு வரும்போது அவர் மீது ஒரு டாக்டர், ஒரு பெண், according to the affair, the accused had August 21 in apartment கோழிக்கூடுங்கிற இடத்துல அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி ஒரு 3 முறை 3 நாள் தங்கி 2022 25 காலகட்டத்தில் அந்த அம்மாவை உடலுறவு கொண்டதாகவும் பின்னிட்டு அவர் அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னு சொன்னதாகவும் அதனால கன்சென்சுவல் செக்ஸாக இருந்தாலும் அவர் மேலே கேஸ் போடணும்னு அந்த அம்மா கேரளா உயர்நீதிமன்றத்தில் போட்டு வழக்கும் பதிவாயிடுச்சு. அவர் கேரளா உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோருகிறார். அவருடைய முன்ஜாமீன் மனு தயவு செஞ்சு இந்த மாதிரி கேஸ்னா, ஏன்னா நான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ்னா படித்து பார்க்கும்போது சட்டத்தை தெரிஞ்சுக்கலாம். அந்த விதத்தில் சொல்கிறேன். தயவுசெய்து இந்த இது வந்து கேரளா ஹைகோர்ட்டில் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ரிப்போர்ட்டட் ஆர்டர், பெயில் ஆர்டரு, பெயில் அப்பீல் நம்பர் 9377/2025 27/8/2025 ஆர்டர் ஆயிருக்கு. இது ஒரு பெயில் ஆர்டர் மாதிரி இல்லைங்க. இந்த கேஸில் வந்து எண்ணற்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை எடுத்து கையாண்டு இருக்கிறார். யார் அந்த நீதிபதி அரசர். ஏன் அவரை பெயிலில் விடுறங்கிறதுக்கு இன்னும் சொல்ல போனால், நான் அந்த தீர்ப்பை எல்லாம் பின்னாளில் உங்களுக்கு தருகிறேன், குறிச்சிங்க. துருவன் முரளிதர் சோனார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 2018 இந்திய உச்சநீதிமன்றம், கைனி ராஜன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா, பிரமோத் சுப்பையன் பவார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா, சோனலை சுப்புகுமார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், மகேஷ் தாமுகார் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா, எண்ணற்ற வழக்கெல்லாம் சொல்லிட்டு இப்ப ரீசெண்டா 25 வந்த பிஸ்வத் ஜெயதி சட்டர்ஜி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், அமோல் பகவார் நேரு வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா, இதெல்லாம் 2025 வந்தது. இந்த தீர்ப்பெல்லாம் உச்சநீதிமன்ற தீர்ப்பெல்லாம் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, that there was a growing tendency of resorting of initiation of criminal proceedings when relationship turned sour. It was also observed that every conjugal relationship where the possibility of marriage may exist cannot be given a color of false pretext to marry in the event of fallout. இது சுப்ரீம் கோர்ட் சொன்னது. இதுல இவர் சொல்றாரு, இந்த break of relationship between consenting couples lead to criminal proceedings and consequent arrest. It will have the tendency of destroy the future of an individual. The said proposition assumes significance, especially when there are prima facie materials to assume that the relationship was along consensual in nature and was between persons who had the ability to comprehend the nature of the act and the consequence in respect of second decision. இப்படின்னு சொல்லிட்டு பலதை டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாரு, இதுல வந்து கன்சென்சுவல் செக்ஸா இருக்கு, அதனால நான் பெயில் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டிசிபேட் பெயில் தருவாரு. அடுத்தது உங்களுக்கு சொல்றேன், நம்ம மன்சூர் அலிகான் நம்மள்ட்ட ஒரு நடிகர் இருந்தார். இந்த கேஸ்ல யாருக்காவது தெரியுமா? மன்சூர் அலிகான் கேஸ்ல யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? மன்சூர் அலிகான் மேல போட்ட கேஸ் யாருக்காவது தெரியுமா? ஹவுஸ்மேடு கம்ப்ளைண்ட் கொடுத்து யாரு? முருகேசனா? முருகேசனா யாரு? விஜய் சார். இல்ல சார், விஜய். மன்சூர் அலிகான் மேல இருந்த கேஸ் யாராவது படிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த சந்தர்ப்பத்தில் யாராவது படித்து பார்த்திருக்கீங்களா சார்? அவர் மேல பல கேஸ் இருக்கு, நாங்க எந்த கேஸை படிச்சு பார்க்கறதுன்னு கேக்குறீங்களா? நான் அவர் மேல உள்ள கன்சென்சுவல் செக்ஸ் கேஸை படிச்சு பார்த்திருக்கீங்களான்னு கேட்கிறேன். இந்தியாவின் தமிழ்நாட்டில் இருந்த புகழ்பெற்ற நீதிபதி அரசர் ஆர் ரகுபதி ஜெயின் சொல்லி சட்டத்தை பிரிச்சு மேய்வார். அவரு சட்டத்தை பிரிச்சு மேய்வார். எப்படின்னா, ஒரு படத்துல சிவாசிங்கிற திரைப்படம், அந்த சிவாசிங்கிற திரைப்படத்துல வக்கீல் வெங்கின்னு ஒரு கேரக்டர் வரும், நினப்பு இருக்கா? என்ன நினப்பு இருக்கா? வக்கீல் வெங்கின்னு ஒரு கேரக்டர் வரும். சைக்கிள் கம்பெனில இருந்து தெரியுமா? ஏய் வெங்கி சொல்றவர் இன்னைக்கு புகழ்பெற்ற நபரா மாறிவிட்டார். அது அடுத்த பிரச்சனை. சொல்றவர் இன்னைக்கு தான் எனக்கு ஒரு நல்ல பாயிண்ட் கிடைச்சது. புகழ்பெற்ற நபரா மாறிட்டார். அவர் மேல என்ன பண்ணாங்க, அந்த கேஸ்ல அந்த மாதிரி வக்கீல பண்ணான்னு என்னுடைய நண்பன் திருத்துறைப்பூண்டியை சேர்ந்த செல்லப்பாட்டைங்கிற ஒரு பிரைவேட் கம்பெனி கொடுத்து நம்பர் பண்ணிட்டார். அந்த கேஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் குவாஸுக்கு போறார் நடிகர் விஜய். அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ரத்னா போறாங்க. அப்ப ஒரு ரகுபதி சொல்லுவார், இந்த வக்கீல் தொழில்னா சாதாரண நினைச்சிட்டீங்களா? இந்திய நாட்டினுடைய அதாவது முதல் ஜனாதிபதி, முதல் பிரதமர் அப்படின்னு சொல்லி ராதாகிருஷ்ணன்ல ஆரம்பிச்சு, நேருல ஆரம்பிச்சு, இந்திய சுதந்திரத்துக்கு போராடின காந்தியடியில் ஆரம்பிச்சு,
வாவு சுப்பிரமணிய அப்படியே அப்படியே பட்டியல் போட்டு வருவார். அந்த மாதிரி புனிதமான தொழில் இந்த தொழில், இதை நீங்க பண்ணது தப்பு, கண்டிஷனல் அப்பாலஜி கேட்கணும்னு சொல்லுவார். அது மாதிரி புகழ்பெற்ற நீதிபதி அவர், எதுக்கும் பயப்படுறது கிடையாது. குஷ்பு நடிகை கேஸ்ல கண்ணியம்மாள் குஷ்புல வந்து குவாஷ் பண்ண முடியாதுன்னு சொன்னவர் அப்பேற்பட்ட நீதிபதி. அவர் இந்த தீர்ப்பில் எழுதுகிறார். மன்சூர் அலிகான் தீர்ப்பில் என்னன்னா, மன்சூர் அலிகான் கேஸ் என்னன்னா, இவர் ஏற்கனவே 2-3 ஒய்ஃபோட இருக்கிறார். இவர் என்ன பண்ணார், இடையில ரெண்டு ஒய்ஃபோட வாழ்ந்துட்டு இருக்க காலத்துல ஒரு பேப்பர்ல விளம்பரம் கொடுக்குறாரு, எனக்கு செக்ரட்டரி தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பெண், அது மெச்சூர்ட் லேடி, செக்ரட்டரி தேவைன்னு அந்த பொண்ணு விண்ணப்பிக்குது. ஒரு நாள் அதுக்கு போன் வருது, நீ இந்த இடத்துல நின்றுட்டு வர, நான் உன்னை அழைச்சிக்கிறேன்னு சொல்லி. அந்த பொண்ணு அந்த இடத்துல நிற்கிது, அதை போய் பிக்கப் பண்ணிட்டாரு. நேரா ஒரு டிஸ்கஷன் சொல்லி ஒரு லாட்ஜுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அந்த லாட்ஜில் டிஸ்கஷன் நடக்குது. அது மௌரியா ஹோட்டல், சென்னையில் ஒரு ஹோட்டல். டிஸ்கஷன் நடக்குது. டிஸ்கஷன் முடிஞ்சு கொஞ்சம் நாளைக்குன்னா நீ எதனா எழுதியம்மாங்கிறாரு, எழுதியது. அப்புறம் இன்னொரு ரூம்ல வச்சு அந்த அம்மாவுக்கு ஏதோ ஜூஸ்ல ஏதோ மாத்திரைகளை போட்டு கொடுத்துட்டதாகவும், அந்த அம்மாவை தவறளித்ததாகவும், பிற்பாடு அதுக்கு பிள்ளை உண்டாகினதாகவும், இவர் அதெல்லாம் அந்த பிள்ளைன்னா கற்பத்தெல்லாம் வச்சு இன்னொரு வீட்டில் பெங்களூர்ல அங்கங்கே தன்னுடைய உறவினர் வீட்டில் வச்சதாகவும், அது பின்னாடி அந்த அம்மா பிள்ளை பிறந்து விட்டுட்டதா சொல்லி கேஸ் போகும். டிஎன்ஏ டெஸ்ட்லையும் அந்த மன்சூர் அலிகான் தான் அப்பான்னு வந்துடும். செஷன்ஸ் கோர்ட் கன்விக்ட் பண்ணிடும். கன்விக்ட் பண்ண மேட்டர் ரெக்கார்ட் டு தி ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ். அதில் வந்து கன்சென்சுவல் செக்ஸ், இது உதய் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகாங்கிற நான் உங்கள்கிட்ட சொல்ல தீர்ப்புப்படி இதில் வந்து அஃபென்ஸே வராது, இது சிவில் லைபிலிட்டி தான் வரும் அப்படின்னு சொல்லி 10 லட்சம் ரூபா சிவில் லைபிலிட்டி அந்த பிள்ளைக்கான போட சொல்றாரு. நீங்க கேட்கலாம், மன்சூர் அலிகானுக்கு ஒரு நிதி நமக்கு ஒரு நிதியான்னு கேட்கலாம். அது கொண்டு பல வழக்குகளில் மன்சூர் அலிகானுக்கு கிடைத்த நிதி எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி வேண்டி பேசிய காலமெல்லாம் உண்டு. நான் இப்போ எதுக்கான்னு சொல்றேன்னா, இந்த தீர்ப்பை ஏன்னா உங்களை போர் அடிக்கிறதுக்கான இதை சொன்னேன். இப்ப விஜய் அந்த தீர்ப்பு வந்த பிறகு, உதய் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வந்த பிறகு நான் சொல்ற தீர்ப்பனா குறிச்சிங்க. 2005 எஸ்சிசி கிரிமினல் பக்கம் 253 பக்கம் 253 திலீப் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார், திலீப் சிங் அலைஸ் திலீப் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார், 2005 எஸ்சிசி கிரிமினல் பக்கம் 253 பக்கம் 253. இந்த திலீப் சிங் கேஸ்ல தான் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்திய உச்ச நீதிமன்றம் உதய் கேஸை டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த திலீப் சிங் கேஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து சிவில் லால ரெமெடி தேடிங்க, பிரீச் ஆஃப் ப்ராமிஸ் ஆஃப் விச் வுட் பி லைபிள் டேமேஜஸ் ஆஃப் சிவில் லால பண்ணிக்கலாம், கிரிமினல் லால அட்ராக்ட் ஆகாதுன்னு சொன்னாங்க. 2005 எஸ்சிசி கிரிமினல் பேஜ் 253, கேஸ் லா பேரு திலீப் சிங் அலைஸ் திலீப் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். அப்படியே வாங்க. அடுத்தது 2013 3 எஸ்சிசி கிரிமினல், 2013 3 எஸ்சிசி கிரிமினல் பேஜ் 660 கேஸ் லா பேரு தீபக் குலாட்டி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா. தீபக் குலாட்டி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா. இந்த கேஸ்ல என்ன பண்ணாங்க, இது உதய் கேஸ் மாதிரியே சிமிலர் கேஸ். இதுல என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அழகா பிரிப்பாங்க. என்ன பிரிப்பாங்கன்னா, ப்ராமிஸ் டு மேரினா என்ன, பிரீச் ஆஃப் ப்ராமிஸ் டு மேரினா என்னன்னு பிரிப்பாங்க. இப்போ ஒருத்தன் வந்து நல்ல நிலையில ஒரு பெண்ணோட வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பழகிறான். அந்த கல்யாணம் பல சூழ்நிலையினால பிரியலாம். பொருளாதாரத்தினால பின்னாடி முடியலாம், பின்னாடி அந்த பொண்ணோட குடும்பத்தினால பிரியலாம், இவனுக்கு அந்த பொண்ணோட பிடிக்காம இருக்கலாம், அந்த பொண்ணுக்கு ஏதாவது நோய் இருக்கலாம், இவனுக்கு ஏதாவது நோய் இருக்கலாம், இவன் குடும்பத்தில் ஒத்துக்காம இருக்கலாம், அவன் குடும்பத்தில் ஒத்துக்காம இருக்கலாம், ஏதாவது ஒரு அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல பிரியலாம். இதுல என்ன பண்ணாங்கன்னா, ஃபால்ஸ் ப்ராமிஸ்னா என்ன, பிரீச் ஆஃப் ப்ராமிஸ்னா என்னன்னு டிஸ்கஸ் பண்ணாங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு இதுலையும் விடுதலாம் பண்ணாங்க, இந்த கேஸ்லையும் விடுதலாம் பண்ணாங்க. ஏன்னா கேஸ்ல சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். அடுத்து 2013 3 எஸ்சிசி கிரிமினல், 2013 3 எஸ்சிசி கிரிமினல் பேஜ் 858 கைனி ராஜன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா எகைன்ஸ்ட் ஹர் வில் அப்படின்னா என்னன்னு டிஸ்கஸ் பண்ணாங்க. எகைன்ஸ்ட் ஹர் வில்னா என்னன்னு டிஸ்கஸ் பண்ணாங்க. கன்சர்ன்னா என்னன்னு டிஸ்கஸ் பண்ணாங்க. கன்சர்ன் கண்டஸ் ஆன் பேஸ் ஆஃப் எவிடன்ஸ் ஆஃப் ப்ராபர்ட்டி ஆஃப் தி கேஸ் have a relevant circumstances சொல்லி போட்டாங்க. 375 417 90 வித்தவுட் யுவர் கன்சர்ன் சொல்லி அக்யூஸ் பல இதை இந்த உதவி கேஸ் எல்லாம் சொல்லி அக்யூட் பண்ணுவாங்க. இது வந்து
கணிராஜன், இப்ப நான் சொல்ற கேஸ் எல்லாமே இப்ப பார்த்தாலும் இந்த 376 ரெட் வித் 90ல ரிப்போர்ட்டட் ஆகிற ஜட்ஜ்மெண்ட்ஸ். அடுத்தது 2014 2 SEC கிரிமினல் பேஜ் 663 பேஜ் 663. நான் எல்லாம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்டா சொல்றேன், மெட்ராஸ் ஹைகோர்ட் வரல, ஏன்னா நேரத்தை கருதி. 2014 2 SEC கிரிமினல் பக்கம் 663 வினோத்குமார் vs ஸ்டேட் ஆஃப் கேரளா. இதுல வந்து ரொம்ப அற்புதமா செக்ஷன் 90 டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. செக்ஷன் 90 டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. 90 டிஸ்கஸ் பண்ணி இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, consensual relationship, court must ascertain whether both parties were an idem on essential features, consent of prosecutor based on their own belief that she had duly married accused, her faith permitting. இதை இப்போ கேஸ்லாம் பார்த்தோம்னா நிறைய திருமணமான பெண்கள் வரும், விடோ வரும். இந்த மாதிரி கேஸ்லாம் நம்ம படித்து பார்க்கும்போது மெச்சூர்ட் லேடியாக வருவாங்க. இந்த மாதிரி கேஸ்லாம் நல்லா டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி கன்சென்ட் வந்துடுது, அதனால விடுதலை பண்ணணும்னு சொன்ன கேஸ் கணிராஜன் vs ஸ்டேட் ஆஃப் யூபிங்கிற வினோத்குமார் கேஸ் vs ஸ்டேட் ஆஃப் கேரளாங்கிற கேஸ். அடுத்தது 2016 SEC கிரிமினல் பக்கம் 536 ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் vs மூன்னா MUNNA. இதுல விடுதலை பண்ணது தப்புன்னு சுப்ரீம் கோர்ட் போவாங்க. கன்சென்ட்டை டிஸ்கஸ் பண்ணி ஹைகோர்ட் விடுதலை பண்ணது கரெக்ட்னு சொல்லி ஸ்டேட்டோட அப்பீல டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. 2016 1 SEC கிரிமினல் பேஜ் 536. அடுத்தது 2016 2 SEC கிரிமினல் 2016 2 SEC கிரிமினல் பேஜ் 247 பேஜ் 200 திலக்ராஜ் vs ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ். இதுல பாரா 16லேருந்து 34 வரைக்கும் 376 என்ன, 417 என்ன, கன்சென்ட்னா என்ன, மிஸ்கன்செப்ஷன் ஆஃப் ஃபேக்ட்னா என்ன, ப்ராசிக்யூட்டருக்கு வயசு 40 தெரியுங்களா? என்ன ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி 16லேருந்து 20 வரைக்கும் சீட்டிங்னா என்ன, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இதில் எதுவுமே வரலன்னு சொல்லிட்டு from the above it is clear that the evidence of prosecution is neither believable nor reliable to bring home the charges leveled against the appellant. We are the view that the impending judgment order passed by the High Court is not based on careful reappraisal of evidence. அப்படின்னு சொல்லிட்டு High Court and there no material evidence to show the appellant is guilty of charges and the offenses. Cheating, punishment under 417, the offense and the finance is part 1. எல்லா சார்ஜ்லேருந்து இந்த மாவை கைட்டு விட்டுறாங்க. 376 417 506 part 2லேருந்து. இது வந்து நான் சொன்ன இந்த 2016 2ல வந்தது. அடுத்து 2018 3 SEC கிரிமினல் பேஜ் 329 ஆதர்ஷ் குமார் கோயல் வெர்சஸ் ஆதர்ஷ் குமார் கோயல் ஜட்ஜி, அதுவும் அப்துல் நசீர் ஜட்ஜி. இது வந்து அலோகா குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகான்னு. இதுல அமிகஸ் குறியா போட்டு இந்த கன்சென்ட் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஜட்ஜில் வந்து லிஸ்ட் வேற தேதிக்கு போடுறாங்க. 8ஆம் அவங்கள்ட்ட வந்து இதை வந்து அமிகஸ் கோரியை நியமிச்சு 12/9/2012 லிஸ்ட்ல போடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜட்ஜ்மெண்ட் யாராவது தேடி எடுத்தால் எனக்கு இதை கொஞ்சம் தயவு செஞ்சு ஃபார்வர்ட் பண்ணுங்க. இதுல இருக்கிற விஷயங்களும் இதுதான். அடுத்தது 2018 3 SEC கிரிமினல் பேஜ் 753 ராஜ் முகமது வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் HB. இதுலயும் கன்சென்ட் 2018 3 SEC கிரிமினல்ல ராஜக் முகமது வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹிமாச்சல பிரதேஷ்ங்கிற கேஸ் இதான். அடுத்தது 2019 3 SEC கிரிமினல் பேஜ் 903 பிரமோத் சூரியபான் பவார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிராங்கிற கேஸ்ல. இதுல என்ன பண்ணுவாங்க, டிஸ்டிங்ஷன் பிட்வீன் ஃபால்ஸ் ப்ராமிஸ்னா என்ன, பிரீச் ஆஃப் ப்ராமிஸ்னா என்ன. இப்ப இதுல என்ன ஃபால்ஸ் ப்ராமிஸ்னா என்ன, பிரீச் ஆஃப் ப்ராமிஸ்னா என்ன, இதை இதுல டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அடுத்தது 2024 SEC கிரிமினல் பேஜ் 619 சிவபிரதாப் சிங் ரேனா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ். 2024 3 SEC கிரிமினல் பேஜ் 619 சிவபிரதாப் சிங் ரேனா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ். இதுலயும் செக்ஷன் 90 376 இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணும்போது கன்சென்ட்னா என்ன, ஃபால்ஸ் ப்ராமிஸ் டு மேரினா என்ன, இதுல என்ன பிரின்சிபிள்ஸ் இதை கிளாரிஃபை பண்ணியிருப்பாங்க. கோர்ட் எப்படி எவிடன்ஸ் எடுத்து கையாளணும் அப்படின்னா அதில் சொல்லுவாங்க.
அதே மாதிரி 2024 2 SEC கிரிமினல் பேஜ் 457 ஷேக் ஆரிஃப் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. இதுலயும் 18 வயசுக்கு மேல உள்ள புள்ள 7-8 வருஷமா பழகிட்டு இருப்பாங்க. இதையும் கன்சென்ட் தான், இதையும் ஃபால்ஸ் ப்ராமிஸ் அப்படிங்கிறத நம்ப மாட்டாங்க. இந்த கேஸ்லயும் விடுதலை பண்ணிடுவாங்க. 2024 2 SEC கிரிமினல். அடுத்தது 2024 கிரிமினல் அப்பீல் நம்பர் 2793/2024 பிரசாந்த் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் NCT டெல்லி. இதுலயும் ஃபால்ஸ் ப்ராமிஸ்னா என்ன, பிரீச் ஆஃப் ப்ராமிஸ்னா என்ன நல்லா டிஸ்கஸ் பண்ணி விடுதலை பண்ணியிருப்பாங்க. அடுத்தது 2025 2 SEC கிரிமினல். 2025 2 SEC கிரிமினல் பேஜ் 748 ஜஸ்பால் சிங் கார்வெல் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் NCT டெல்லி. இதுலயும் இதெல்லாம் டிஸ்சார்ஜ் பண்ணும். இதுலயும் இந்த கேஸ்ல டிஸ்சார்ஜ் பிடிஷன் எல்லாம் கிளாரிஃபை பண்ணும்போது 376 and 5 நிறைய கேஸ்ல குவாஸே ஆகும் இந்த மாதிரி கேஸ் எல்லாம். அடுத்து 2025 2 SEC கிரிமினல் பேஜ் 640 நைம் முகமது வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் NCT கன்சென்சுவல் செக்ஸ் என்ன, மேரிட் உமன். இதுல வந்து பார்ட்டி வந்து மேரிட் உமன். இதை அப்படியே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. whether prosecutor is given consent under the discretion of act to hold the appellant committed drive within the as per prosecution appellant prosecutor is a married woman having 3 children to have sexual relationship with him by giving her false promise. இது மாதிரி ஒன்னொன்னுக்கும் வழி இருக்கும். இந்த அடுத்தது 2025 லாவிக்லி 2025 லைவ்லால SC 347 ஜோதி ராகவன் ஸ்டேட். இதுலயும் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. 2025 2 SEC கிரிமினல் பக்கம் 741 பிஸ்வாப் ஜோதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அண்ட் அனதர். இதுலயும் லா கிளாரிஃபை பண்ணுவாங்க, கன்சென்சுவல் ரிலேஷன்ஷிப்னா என்னன்னு. இப்படி எல்லாம் பண்ணி கன்சென்சுவல் செக்ஸ் குற்றம் இல்லை, ஃபால்ஸ் ப்ராமிஸ் இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு முடிவுக்கு வந்த விஷயத்த திருப்பி எகைன் 69ல என்ன சொல்றாங்க பாருங்க. இப்ப 69ல பாருங்க, 69 வாசிங்க. திருப்பி 69 வாசிங்க. திருப்பி 69 எடுத்து போடுங்க. 69 எடுத்து போடுங்க. நான் 69 படிக்கிறேன் கேளுங்க. 69 இப்ப படிக்கிறேன் கேளுங்க. 69 sexual intercourse whoever by deceitful means making promise to marry to a woman without any intention or fulfilling the same sexual intercourse with her. Sexual intercourse not amounting offense of rape shall be punished ன்னு சொல்லி 10 வருஷம் கொண்டு வராங்க. இப்ப நான் கேட்கறது, பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகளால் இது இருபாலரும் சம்மதத்துடன் கூடிய உடல் வைத்துக் கொள்வது உள்நோக்கம் இல்லாத சந்தர்ப்பங்களில் குற்றம் இல்லைன்னு முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு இதை குற்றம் என்று சட்டம் பார்லிமெண்டத்தில் டிஸ்கஸ் வச்சிருக்காங்க. நான் வச்சதை தவறுன்னு சொல்லலை. அதில் இருக்கிற உமன்ங்கிறதுல திருத்த வேணும்னு கேட்குறேன். அதில் இருக்கிற ஐடென்டிட்டியில் திருத்த வேணும்னு கேட்குறேன். நீங்கள் எப்படின்னு கேட்கலாம். நான் சொல்கிற தீர்ப்புனா இப்போ இது இப்போ 69 வந்த பிறகு என்னென்ன தீர்ப்பு வந்திருக்குன்னு நான் தேடினேன். 69 தீர்ப்பு வந்த பிறகு என்னென்ன தீர்ப்பு வந்திருக்குன்னு தேடினேன். முதல்ல உங்களுடைய நினைவுக்கான்னு சொல்கிறேன். அந்த தீர்ப்பில் நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்த தீர்ப்பை எடுத்து போட முடியுமா தம்பி? உங்களால எடுத்து போட முடியுமா? சார் என்ன ஜட்ஜ்மென்ட் சார்? பேர் மட்டும் சொல்லுங்க சார். பேர் சொல்றேன். பிரபாகரன் வெர்சஸ் ஸ்டேட். ஜட்ஜி அம்மா பேரு ஸ்ரீமதி. இது வந்து என்னைக்குன்னா பிரேயர் வந்து 482 சொல்றாங்க. பிரபாகரன் கிரிமினல் ஓபி நம்பர் 6147/2025 6147/2025 11/11/2025 டிசைட் ஆயிருக்கு. 11/11/2025 டிசைட் ஆயிருக்கு. அது 69 பொறுத்த வரைக்கும் அதுல இந்த செக்ஷன்ல இல்ல. இந்த அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க 69 சார்ஜ் ஷீட்ல சேர்த்துங்கன்னு சொல்லிடுவாங்க. 69 சார்ஜ் ஷீட்ல சேர்த்துங்கன்னு சொல்லிடுவாங்க. இந்த கேஸ்ல
இந்த கேஸை நீங்க வந்து பாருங்களேன். நீங்க இந்த கேஸ்ல எடுத்து போட முடியுமா? வெரி குட். எடுத்து போட முடியுமா பாருங்க. கேஸ்ல இன்னொரு வாட்டி சொல்லட்டுமா? பிரபாகரன் வெர்சஸ் ஸ்டேட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன், மணப்பாறை, திருச்சி டிஸ்ட்ரிக்ட். அது இந்த நம்பர் என்ன சார்? அந்த கிரிமினல் ஓபி நம்பர் சார்? ஓபி பிராக்கெட்ல எம்டின்னு போட்டு நம்பர் 6147/2025. 6147/2025. அந்த 1 மினிட் சார். நான் அந்த 1 மினிட் சார் நான் போட்டு விட்டேன் சார். 1 மினிட் எடுத்து போடுங்க. நம்ம அப்படியே இப்போ விரைவில் ஒரு 10-15 நிமிஷத்துல முடிச்சிடறேன். இப்போ வந்து தீர்ப்புகளையும் உங்களுக்கு முன்னால் சமர்ப்பிக்கிறேன். பல 2013க்கு பிறகு பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகளில் நான் உங்கள்ட்ட ஏற்கனவே சொல்லிட்டு வந்ததெல்லாம் உச்சநீதிமன்ற தீர்ப்புகள். இது குற்றம் அல்ல அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்த விஷயம். இந்த குற்றம் அல்லன்னு சொல்லி முடிவுக்கு வந்த விஷயத்துல திருப்பி பார்லிமெண்ட் இயற்றியவர்கள் மெக்காலாவால சொல்லப்படாத ஒரு விஷயத்தை இப்ப காலத்தின் தேவைக்கு ஏற்ப கொண்டு வந்திருக்காங்கன்னே வச்சுக்குவோம். அந்த இதை இப்ப எப்படியெல்லாம் சட்டக்கண்ணோட பாக்குறாங்கிறத உங்களுடைய பார்வைக்கான கொண்டு வரேன். இப்ப இந்த தீர்ப்பு நீங்க எடுத்து போடுங்க தம்பி. இப்ப இந்த தீர்ப்புல வந்து ஃபேக்டர் என்னன்னா படிக்கிறேன் கேட்டுங்க. கம்ப்ளைண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிஎன்எஸ் வந்து விவரம் கொடுத்துருக்காங்க. The case of the prosecution that the default complaint has preferred a complaint on 11/8/2024 stating that she is a diploma graduate in general nursing and she is working in a hospital. She has studied up to 12th standard and used to be friendly with the petitioner who was studying with her even in same school. நல்லா நினைக்கும் தம்பியெல்லாம். ரெண்டு பேரும் ஸ்கூல்ல இருந்தே படிக்கிறாங்க, சேம் ஸ்கூல். The friendship had developed into love. The friendship had developed into love in the year 2019 when she was working at Coimbatore Medical Center. The petitioner met the complainant often and had sexual relationship with her several times with the promise to marry her, but the petitioner family did not accept the love. Nalla gavanikkanum. But the petitioner family did not accept the love. Hence both left their parental house on 8/8/2024 and went to Trichy to get married on 9/8/2024. நல்ல வார்த்தையை கவனிங்க தம்பி. அதனால என்ன பண்ணிடுறாங்க, 8/8/2024 ரெண்டு பேரும் திருச்சிக்கு போய் கெட் மேரிட் 9 they had rented கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கெட் மேரிட் ஆன் they had rented a house in Trichy. திருச்சியில் ஒரு வாடகை வீடு பிடிச்சி குடியிருக்கிறாங்க. Meanwhile the defendant complainant's father had filed a woman missing complaint. தம்பி இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். விக்டீம்னா யாரு தம்பி? விக்டீம்னா யாரு? புது பிஎன்எஸ்ல விக்டீம்னு யார சொல்லுது? புது பிஎன்எஸ்ல விக்டீம்னு யார சொல்லுது? 2Y-ஆ? 2Y-ஆ? 21Y தான் சார். 21Y தான் சார். 21Y-ல யார சொல்லுது பாருங்க. இப்ப நான் படிக்கிறதுக்கு இருக்கு பொருத்தமா இருக்கும் பாருங்க. இப்ப யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறா? பாதிக்கப்பட்ட பெண்ணோட அப்பா உமன் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்குறார் வையம்பட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல. ஆன் petitioner had picked up her in a car and dropped her at the house, saying that the petitioner was receiving phone calls from his house. That night, the petitioner and the defendant complainant were brought to Vayyambatti police. An inquiry was held. During the inquiry, the petitioner admitted they had a physical relationship and the petitioner promised to marry the petitioner after completing the railway board exam. The complainant accepted the return statement. Both families came out the Vayyambatti police, but the relatives of the petitioner threatened to kill the complainant and petitioner in the station permission itself. Both are married since it is intercaste marriage. நல்லா கவனிக்கணும் நண்பர்களே. அவங்க வந்து உங்கள்கிட்ட படித்தேன், அதை படிச்சு காமிங்க தம்பி. அவங்கள்ட்ட படுங்க, இப்போ எடுத்து போடுங்க தம்பி. முதப்பராவை எடுத்து போடுங்க, தண்ணி வச்சு கொடுங்க. ஏன்னா இப்போ நிறைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கு போடுறேன் தம்பி. ஒரு 10 நிமிஷம் ஒரு 7:45 கிளாஸ் முடிச்சிடறேன் தம்பி. கைண்ட்லி எல்லாம் கோஆப்ரேட் பண்ணுங்க. இந்த புதுசாக வந்து தீர்ப்புனா உங்கள்கிட்ட காமிச்சிட்டு முடிச்சிடறேன். முடிச்சுட்டு முடிவை உங்க கைகளிலே விட்டுறேன். பாருங்க, மேலே கொண்டு போகுது தம்பி, மேலே கொண்டு போங்க. அடுத்த பரவாங்க. இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க பாருங்க. திருச்சிக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள வர சொல்லி வரப்போ இந்த மாதிரி ஸ்டேஷனில் ரெண்டு பேரையும் அனுப்பும்போது ஸ்டேஷனில் பிரச்சனை. The contents of the petition is that the allegation leveled in the FIR. It is true that the petitioner and the complainant loved each other. After passing away a few months, the petitioner came to know the complainant's character was not good because she had a relationship with the few persons. Hence, the petitioner decided to come out of the relationship. As such, the petitioner discontinued love with the complainant long ago. At this juncture, the petitioner came to know that the complainant lodged the present complaint, alleging that the petitioner was making false promise to marry. இவங்க ஸ்டேஷன்லனா மிரட்டி ரெண்டு பேரையும் பிரிச்சதுக்கு அப்புறம் அவன் திருப்பி வந்து
இன்டர் காஸ்ட் மேரேஜ் என்ன நடக்காதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு வேற பொண்ணோட தொடர்பு, இந்த ஆண்கள்லாம் பெண்கள் மேல ரொம்ப எளிதாக சொல்றது கேரக்டர் அசாசினேஷன். அது உண்மையே போய் சொல்லிட்டுறோம் அந்த பொண்ணுக்கு அவங்களோட தொடர்பு இவங்களோட தொடர்புன்னு. அது நம்ம அந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம், தெரியுங்களா உங்களுக்கு? இப்போ அந்த மாதிரி சொல்லிடுறது ஏன்னா ரொம்ப ஈஸியாக ஆண்களுக்கு ஒரு சொல்ற இதாக போயிடாது. அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த கேஸில் டிஸ்கஸ் பண்ணும்போது இதில் ஆக்சுவலாக 69 இல்லை. அம்மா அவங்க காஸ்ட் பண்ண கேஸில் அம்மா 69 போட சொல்லுவாங்க. 69 பற்றி அம்மா சொல்லுவாங்க பாருங்க, பாரா 10 எடுங்க தம்பி, பாரா 10 எடுங்க, பாரா 10 எடுங்க, தீர்ப்பில் பாரா 10 எடுங்க. பாருங்க தம்பி, the section 69 BNS is elected in BNS of the crime of sexual intercourse by deceitful means. Particularly, false promise of marriage was considered as crime. There is no separation or provision to deal with the offence under section IPC, but was dealt with the 370 example rape or cheating. But on BNS is not considered as a rape, but is considered as a crime under the false promise to marry. The section 69 is exacted a year under. மேலே கொண்டு போங்க தம்பி. இதில் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த செக்ஷன் என்ன? ஃபால்ஸ் ப்ராமிஸ் டு மேரி. நீங்கள் ஃபேக்சுவலாக படிக்கும்போது என்ன இருக்கு? அவன் திருச்சியில் கொண்டு போய் வச்சு கல்யாணம் பண்ணதா இருக்கா? யோகிசன் சொல்லுங்க. யோகிசன். ஆமாங்க சார். எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். திருச்சியில் போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க சார். இப்போ 69 இதுக்கு லிங்க் வருமா? வராது சார். மிஸ்கன்செப்ஷன் ஆஃப் ப்ராமிஸ் டு மேரி எ ஹுமன் தானே சார். இப்போ பாருங்க, இப்போ அவன் திருச்சியில் கல்யாணம் பண்ணதா இருக்கு. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அப்பம் போர் கொடுக்குறாப்புல. அப்பம் போர் கொடுத்து வையம்பட்டி போலீஸ்னு வராங்க. அங்கே தகராறாக 2 பேர் பிரிஞ்சு வராங்க. அதுக்கப்புறம் தான் இவன் அந்த பொண்ணை விட்டு வேணாங்கிறான். அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்குது. புரியுங்களா உங்களுக்கு? அது உள்ள சட்டத்துக்குள்ள போகலாம். ஏன்னா அவங்க அம்மாவுடைய பார்வையில் 69 மேட் அவுட் ஆகுதா நம்முடைய நீதியரசர் ஸ்ரீமதி அம்மா நினைக்கிறாங்க. அதனால அவங்க 69 பற்றி இதில் நல்லா டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட்னு போகிறாங்க பாருங்க. ஏன்னா நான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை உங்களுக்கு செலக்ட் பண்ணது இன்கிரீடியண்ட்டை சொல்றதுக்கான தான். பாருங்க என்னென்ன இன்கிரீடியன்ட். ஃபர்ஸ்ட், பை டெசிட்ஃபுல் மீன்ஸ். டெசிட்ஃபுல்னா என்ன? கவர்ந்தெழுத்தலா? வஞ்சகம். வஞ்சகம் என்ன சார்? வஞ்சகம் கவர்ந்தெழுத்தலா? டெசிட் வஞ்சகத்துடன். அடுத்து, ஆர் பை மேக்கிங் ப்ராமிஸ் டு மேரி எ உமன். 2, வித்தவுட் எனி இன்டென்ஷன் டு ஃபுல்ஃபில்லிங் தி சேம். வித்தவுட் எனி இன்டென்ஷன். சார் நீ எலிமெண்ட்ஸ் ஆஃப் கிரைம் என்ன சார்? சார் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கிரைம் என்ன? யோகிசன். யோகிசன் சார் எலிமெண்ட்ஸ் தானே சார். அது preparation, intention, preparation, attempt, completion sir. Completion. First என்ன? Intention sir. Intention, if there is any definition. Mens rea actus rea. Intention any definition? சொல்லுங்க பிரதர். இன்டென்ஷனுக்கு டெஃபினிஷன் இல்ல சார். இன்டென்ஷன் என்ன பண்ணலாம்? இன்ஃபர் பண்ணிக்கலாம். இன்ஃபர் பண்ணலாம் சார். இன்டென்ஷனை இன்ஃபர் ஃப்ரம் தி அந்த மோட்டிவ் ரிலேட்டடா இன்ஃபர் பண்ணலாம். தெரியுங்களா? இப்ப மென்ஸ்ரியானா என்ன? கில்ட்டி மைண்ட். ஆக்ட்ரஸஸ்னா என்ன? ஆக்ட்ரஸஸ்னா என்ன? கில்ட்டி ஆக்ட் ஆர் ஒமிஷன். அதெல்லாம் நம்ம போயிட்டே இருக்கோம் அப்படியே. இப்ப இந்த தீர்ப்புல சொல்றாங்க பாருங்க. இந்த தீர்ப்புல சொல்லிட்டு என்ன சொல்றாங்க பாருங்க. The word deceitful is 11. பாரு வாங்க. Explain where an inclusive explanation is given in the status. Inducement for false promise of employment or promotion or marrying suppression identity. The inducement for the comma would include promise to marry and sexual intercourse. அப்போ வந்து in the present case the section BNS was not included. Hence the respondent direct to include the section சொல்லிடுறாங்க. இப்போ இது தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த செக்ஷனு? இப்போ அடுத்தது நான் இப்போ சொல்றதுன்னா பார்த்துங்க. அடுத்தது நான் சொல்றதுன்னா பார்த்துங்க. நிறைய உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். ஒரு டாக்டர் ஒரு தற்கொலை பண்ணிட்டார். அந்த கேஸ் யாருக்காவது தெரியுமா? டாக்டர் சிவானி ஒருத்தர் மனிதர் தற்கொலை பண்ணிடுறார். அந்த அக்யூஸ் பேரு டாக்டர் சிவானி. கேஸ்ல யாருக்கும் தெரியுமா? டாக்டர் சிவானின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா பிரதர்? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரதர் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா பிரதர்? கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த கேஸ்ல? நான் சொல்ற கேஸ்ல யாருப்பா? நியூஸ்ல பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு சார். நியூஸ்ல பரவாயில்ல தம்பி. எதுல பார்த்தாலும் நம்ம உங்களுக்கு உங்களுடைய நாலேஜுக்கு இந்த செய்தி வந்திருக்கிறதா அப்படிங்கிறதா இந்த கேள்வி. ஒரு டாக்டர் தற்கொலை பண்ணிட்டார். டாக்டர் இல்ல, அந்த டாக்டர் வந்து ஒரு டாக்டர் வந்து அக்யூஸ் ஆயிடுறாங்க. ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறார். அந்த டாக்டர் அம்மா மேல கேஸ் ஆயிடுது. ஒரு ஆர்டிகிள் வருது. Threat of false accusation of rape resulting from breakdown of relationship.
an emerging problem in இந்தியான்னு ஒரு ஆர்டிகல் வருது. டாக்டர் சிவானி versus state of Madhya Pradesh, sir. Very good. State of Madhya Pradesh. 2024. 2024. இதுல என்ன கேஸ்னா அவமா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு பெண் என்ன பண்றாங்க, சண்டை சாதாரணமா அக்கம்பக்கத்தில் இருக்கிற குடும்ப சண்டையில உன் மேல பொய்க்க ரொம்ப பயந்த பையன், எக்ஸாம்னா எழுதி ப்ரிப்பேர் பண்ற பையன், எக்ஸாமினேஷனுக்கான ரயில்வே எக்ஸாமுக்கு ஏதோ எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்க பையன், சாதாரண இந்த மாதிரி சண்டையில வந்து உன் மேல ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், நீ என்ன கெடுத்துட்டேன்னு உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து உன் வாழ்க்கையை காலி பண்ணிடுவேன்னு சொல்லி த்ரெட் பண்றாங்க. எப்படி நீ என்ன கெடுத்துட்டேன்னு சொல்லி உன் வாழ்க்கையை நான் கெடுத்துருவேன், என்ன திருமணம் பண்ணிக்கிறேன்னு சூரியனோட பழகி என்ன கெடுத்துட்டேன்னு சொல்லி உன் மேல கேஸ் கொடுத்துருவேன், கேஸ் கொடுத்து உன் வாழ்க்கையை கெடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. ஒன் ஃபைன் மார்னிங் அந்த பையன் தற்கொலை பண்ணிக்கிறான். தற்கொலை பண்ணிக்கிறப்ப பையில ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு சாவறான். இந்த மாதிரி இவங்க கொடுத்த தொந்தரவு என்னால தாங்கல, எனக்கு இதை தவிர வேற ஒன்றும் ஆப்ஷன் இல்லை, நான் படிச்சுட்டு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன், என்ன மாதிரி இருக்கிற மாதிரி என்ன மாதிரி ஒரு கேஸ் பொய்யான கேஸ் வந்துட்டுனா நான் வாழ்வதை விட வாழாமல் இருக்கிறது மேலும் தற்கொலை பண்ணிக்கிறான். அந்த கேஸை பாஸ் பண்ணணும்னு மேலே போகிறாங்க. மேலே போகிறப்ப சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா சொல்லிடுது, நாங்கள் பாஸ் பண்ண முடியாது, இதில் வந்து 107 அட்ராக்ட் ஆகுதுன்னு சொல்லிடுவாங்க. சிவானி நிசாத் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ்ங்கிற கேஸ் தான் அந்த கேஸ். சிவானி நிசாத் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ்னு 7/5/2024 இந்திய உச்ச நீதிமன்றத்தில் வந்த தீர்ப்பு தான். இந்த தீர்ப்பு வந்த பிறகு ஒருத்தர் ஆர்டிகல் எழுதுறாரு. அவர் யாருன்னா ஆதர்ஸ் அட்வொகேட் ராஜஸ்தான் ஹைகோர்ட்லேருந்து ஒரு ஆர்டிகலாக எழுதுறாங்க. அதை எழுதும்போது என்ன பண்ணுறாங்க, சார் அதில் உதய் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி இந்த 69 வந்து இப்போ 69 சொல்லி இந்த மாதிரி இந்த இதில் வந்து ஃபால்ஸ் அந்த மாதிரி சும்மா இருக்கும் போதே பொய் கேஸ் கொடுக்குறேன்னு ஒருத்தன் தற்கொலை பண்ணிடுறானே. இந்த மாதிரி 69 கொண்டு வந்திருக்கீங்களே, என்ன சேஃப் கார்டு இருக்கு? மிஸ்யூஸ் கண்டினியூஸ் டு அக்யூர் மெனி கேசஸ், த ஃபேர் ஆஃப் சோசியல் எம்பராஸ்மெண்ட், லாஸ் ஆஃப் ரெப்புடேஷன், ஜாப் கான்சிக்வன்ஸ்லாம் இருக்கு. ஃபெயில்டு ரிலேஷன்ஷிப் வந்து ஹைலைட் தி காம்ப்ளெக்ஸ் டென்ஷன் பிட்வீன் பர்சனல் டிசாப் அண்ட் லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க, பொய் கேஸ் கொடுத்துறாங்களே, இதை வந்து அலோவ் பண்ணக்கூடாது 69 சொல்லி இந்த கேஸை போட்டு ஒரு ஆர்டிகல் வந்துச்சு. இது லைவ் லாவில் வந்துச்சு, ஹிந்தியில் வந்துச்சு. த்ரெட் ஆஃப் ஃபால்ஸ் அக்யூஷன் ஆஃப் ரிசல்ட்டிங் ஃப்ரம் பிரேக் டவுன் ஆஃப் ரிலேஷன்ஷிப்னு யாராவது வாய்ப்பு இருந்தால் படிச்சு பாருங்க. அடுத்தது நான் சொல்கிற ஆர்டிகல்லாம் தயவு செஞ்சு படிச்சு பாருங்க. நான் சொல்கிற ரூலிங், நான் சொல்கிற ஆர்டிகல்லாம் படிச்சு பாருங்க. இந்த பாருங்க, குல்தீப் வர்மா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி என்ற அனதர். இது அலகாபாத் ஹைகோர்ட் நடந்துச்சு இந்த கேஸ். குல்தீப் வர்மா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி என்ற அனதர். இதில் 69 வந்து குவாஷ் பண்ணணும்னு போகிறாங்க. இதனால் 13/1/2026 அன்னைக்கு வந்தது. 13/3/2026 அன்னைக்கு வந்தது. இந்த கேஸில் வந்து குவாஷ் பண்ணணும்னு போகிறாங்க ஸ்டேட் ஆஃப் யூபியில். அது டிஸ்மிஸ் ஆகுது. அப்ளிகன்ஸ் அண்டர் செக்ஷன் 520 BNS இஸ் டிஸ்மிஸ்டு. ஏன்னா பழைய தீர்ப்புகள்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் இந்த கேஸில் வந்து அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகுதுன்னு சொல்லி ஏன்னா இப்போ வந்து பழைய தீர்ப்புகளுக்கு மாறாக இந்த ஏற்றப்பட்ட ப்ரொவிஷனில் இந்த பழைய தீர்ப்புகள்லாம் காலி பண்ணணும்னு தானே இந்த 69 கொண்டு வந்து பார்லிமெண்ட்டை ஏற்றினாங்க வச்சாங்க. அது தள்ளுபடி ஆனிச்சு. அடுத்தது பிரசன்ட் பால் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபிங்கிறதுல அலகாபாத் ஹைகோர்ட்டில் ஒருத்தர் பெயில் கேட்குறாரு. இந்த மாதிரி கேஸில் அதை எல்லாத்தையும் சொல்லி பெயில் கொடுக்க முடியாது, பெயிலை வந்து ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க. இப்போ இது மாதிரி நிறைய தீர்ப்புகள்லாம் பல ஊரில் நம்ம பார்க்கும்போது இந்த 69 எல்லாம் முழுக்க அதாவது கன்சென்சுவல் செக்ஸுக்கு எதிராக இந்த 69 வரிகள் வருதுனால இன்டென்ஷன் இல்லாமலே ஒரு ஃபால்ஸ் மேரேஜ் பண்ணுறேன்னு சொன்னாலே 10 வருஷம் தண்டிக்கலான்னு சொன்னதுட்டு நிறைய இதில் தவறுகள் வருது. இப்போ நான் சொன்ன ஆரம்பத்திலே நான் எதுக்கான இந்த சட்டத்தை எதுக்குறேன்னு சொல்லி நான் சொன்ன இந்த மாதிரி ஐடென்டிங்கிற வார்த்தை வருத, அதை யாருமே நீங்கள் கேட்கலேன்னு சொன்னேன். அப்போ கூட ஒரு தம்பி சொன்னார், சார் நீங்கள் வந்து ஐடென்டிங்கிற வார்த்தைக்கு வந்து அதுதானா சார் அர்த்தம்னு சொல்லி கேட்டார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் உங்களுக்கு அந்த இதை எடுத்து காமிக்கிறேன்னு சொன்னேன். அந்த இதை வந்து நான் படித்த ஆர்டிக்கலை உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன்னு சொன்னேன். நான் சொன்ன ஆர்டிக்கல்லாம் குறிச்சிங்க, நீங்கள் படிச்சு பாருங்க. நிலத்தினுடைய அருமைக்கிறது நான் விறுவிறுன்னு போயிட்டு இருக்கேன். சார், uncovering the covered section 69 of BNSS and politics of identity, அதானே சார்? அது என்னன்னா வந்து வாட் இஸ் செக்ஷன் 65 BNS in India ஃபால்ஸ் ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ்னு இதுவும் லைவ் லாவில் ரிப்போர்ட் ஆனிச்சு. வாட் இஸ் செக்ஷன் BNS இந்தியான்னு சொல்லிட்டு வாட் இஸ் கன்சிடர் டிசிட்ஃபுல் மீன்ஸ் என்ன சொல்லிட்டு மேஜர் கன்சர்ன் இன்க்ளூடுன்னு அதில் போட்டாங்க. அதில் சொல்லும் போது பாசிபிலிட்டி ஆஃப் மிஸ்யூஸ், எப்படி 498 376 மிஸ்யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் வர்றதற்கு நிறைய ஒரு பாதிக்கப்பட்ட பார்ட்னர்
இன்னொரு பாதிக்கப்பட்ட பார்ட்னர் மேல பொய் புகார் கொடுப்பதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது. 498 வந்தப்ப சட்டத்தில் வந்து பிரசம்சன் வச்சாங்க. அப்போ 2005 நினைக்கிறேன் மெட்ராஸ் லா ஜர்னலில் ரிப்போர்ட் ஆகிருக்கும். ஒரு தனிநபர் சுசில் கவுருங்கிறவர் போய் இந்திய உச்சநீதிமன்றத்தை தட்டுவார், நாடு முழுக்க தற்கொலை 499 ஸ்ட்ரைட் ஜாக்கெட் ஃபார்முலா பண்ணுறாங்க, நீங்கள் என்ன கோர்ட்டு தான் அதை கவிக்கணும், அல்ட்ரா வேர்னு அறிவிங்க. அப்போ இந்திய உச்சநீதிமன்றம் சொன்னிச்சு இது அல்ட்ரா வேர்னு அறிவிக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் கீழமை நீதிமன்றம்னா ஸ்ட்ரைட் ஜாக்கெட் ஃபார்முலா பண்ணாதீங்க, பெண்கள் இந்த சட்டத்தை கேடயங்களாக தான் பயன்படுத்தணும், முடியும் ஆண்களுக்கு எதிரான ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. பிரீத்தி குப்தா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் 2010 இந்திய உச்சநீதிமன்றம் வக்கீல்களுக்கும் பார்ட்டிக்கும் நிறைய ஆலோசனையே சொன்னாங்க. இந்த கேஸனா பாதி பொய் கேஸாக எழுதுறது வக்கீலுங்க தான், அதனால் நீங்கள் குறைங்கன்னு சொன்னாங்க. இப்போ நான் சொல்கிறேன் இது பொய் கேஸாக வருதுன்னு சொல்லி இந்த ஆர்டிக்கலில் நிறைய வருவதற்கு வாய்ப்பு உண்டுன்னு எழுதுறாங்க. அடுத்தது சொன்னாங்க ஜெண்டர் பயாஸ் இஸ்யூஸ். நான் சொன்ன பாருங்க தம்பி, the law apply only to women victims and male accused, leading to equality concerns. அடுத்தது பெண்டிங் கேரளா ஹைகோர்ட் the constitutional validity of section 69 சொன்னாங்க. இதை சொல்லும் போது கன்க்ளூடிங் சொல்லும் போது சொல்றாங்க லீகல் ஆக்ஷன் பெஸ்ட் டிபெண்ட் சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. அடுத்தது பாருங்களேன், இன்னொன்று பாருங்க தம்பி, இந்த சேம்ஃபுல்லி மிஸ்ஓகனிஸ்டிக் செக்ஷன் 69 ஆஃப் பாரதிய நியாய சங்கீதா இஸ் திஸ் தி வே ஃபார்வர்டுன்னு டாக்டர் சந்தியா ராம்ங்கிற ஒரு ஆர்டிக்கல் இருக்கிறார். அந்த ஆர்டிக்கலில் லிவ்லாவில் வந்துச்சு. அதில் ஒருபடி மேலே போய் சொல்கிறாரு, நரசிம்மராவ் இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருக்கும்போது ஒரு பார்லிமெண்ட்டில் எம்பிக்கு எல்லாம் வாக்களிக்கிறதுக்கு பணம் கேட்டு வாங்கிட்டாங்கன்னு ஒரு பத்திரிகைக்காரர், அந்த டெஹல்காம்னு நினைக்கிறேன், அந்த ஊழலை வெளிப்படுத்தினான். அந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு பணம் வாங்கினதா வந்து ஃபோட்டோனா போட்டு நிரூபிச்சிட்டான். அப்போ அவங்க மேலே எம்பிங்க மேலேனா வழக்கு போட முடியுமானா வழக்கு போட முடியாதுன்னு சொல்லி பார்லிமெண்ட்டில் நடக்கிற விஷயங்களை நீதிமன்றங்கள் விசாரணைக்கு எடுத்துக்க முடியாது, இது பார்லிமெண்ட் சம்மந்தப்பட்ட விவகாரம், ப்ரிவிலேஜஸ் இருக்குன்னு சொல்லி பார்லிமெண்ட் ப்ரிவிலேஜஸில் சொன்னாங்க. அதை பின்னாளில் இதே இந்திய உச்ச நீதிமன்றம் 2024 சீதா சோரன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாங்கிற கேஸில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது ஏர்லியர் இன்டரப்ஷன் ஆஸ் அகெயின்ஸ்ட் தி ஸ்பிளிட் ஆஃப் பார்லிமெண்டரியன் ரூல்ஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க. அது மாதிரி ஏற்கனவே சொன்ன உதவி கேஸில் சொன்னது, ஏற்கனவே சொன்ன 2025 வரை சொன்ன இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் சொன்னதெல்லாம் தப்பா அப்படின்னு இந்த ஆர்டிக்கல் எழுதினாங்க. அடுத்தது வாட் ஹேப்பன்ஸ் அண்டர் தி ப்ரொபோசல் நியூ லாங்கிற யூ பிரேக் ப்ராமிஸ் டு மேரிங்கிற ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வந்துச்சு. அதுலேயும் நல்லா வார்த்தை சொல்லி போட்டாங்க. என்ன வார்த்தையை சொல்லி போட்டாங்கன்னா, Clause 69, if a man promised to marry a woman, criminalizing sex based on false promise to marry, relying section 379 and 90 of existing IPC, that the proposed clause 69, though consensual sex can be framed as a ref, if a man does not carry out his promise to marry the woman, there is another element to this. Indian courts so far have distinguished between cases where the promise to marry was false from the beginning and breach of promise where the man intended to marry the woman but could not show for the legitimate reason சொல்லி ரொம்ப அற்புதமாக டிஸ்கஸ் பண்ணாங்க. அடுத்தது ஃபால்ஸ் ப்ராமிஸ் டு மேரின்னு சங்கர் ஐஏஎஸ்ங்கிற ஒரு பார்லிமெண்ட்லேருந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதினார். அதில் தான் நான் சொன்னதுன்னா சொல்கிறார், இந்த ஐடென்டிட்டின்னா அதில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இதில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன், ஃபால்ஸ் ப்ராமிஸு, பிரீச் ஆஃப் ப்ராமிஸு, கன்சென்சுவல் செக்ஸு, சென்ட்ரல் இஷ்யூஸு, கோடிஃபிகேஷன் ஆஃப் அஃபென்ஸ், அஃபெக்ட் ஆஃப் உமன் ஆட்டோனமி, விக்டிம் பிளேமிங் லென்ஸு, லா as weapon, the woman may use the law as a weapon for vengeance and personal vendetta-ன்னு சொல்லி எழுதுறாங்க. இதில் கேஸ்ட் ஃபேக்டர், டேக்கிங் தி இம்பால்சிவ் அண்ட் இன்டர்கேஸ்ட் மேரேஜ் as a ground to the accused. இன்ஃபேக்ட் அமௌண்ட் அபோல்டு தி ஆர்கானிக் ப்ராக்டிஷன் நிறைய கேஸ்ட் ரிலிஜனை பற்றியான ஐடென்டிட்டி சொல்லுதுன்னு. இது மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் இந்த தீர்ப்பில் இருந்ததுனால, இந்த நான் படித்த இதெல்லாம் இருந்ததுனால தான் நான் இந்த தலைப்பை தேர்வு செய்தேன். இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாங்க, இதை முளையிலேயே கிள்ளியர் இன்னும் எழுதுறாங்க. அப்போ இது போன்ற ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு சங்கதிகள் வரும்போது நான் மிக்க வருத்தத்தோடு பதிவு செய்து கொள்வது என்னவென்றால், நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் விஜிலாக இருந்து இந்த மாதிரியான சட்டங்கள் கொண்டு வரும்போது அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து பதிவு செய்து இந்த சட்டங்கள்லாம் ஒரு டிபேட் பண்ணி அதை பார்லிமெண்ட்டுடைய நிலைக்குழுக்காக திருப்பி அனுப்பிச்சு, இந்த வாட்டி 2 வாட்டி போடுச்சு, திருப்பி ஒரு நாள் இந்திய கவர்மெண்ட் வாபஸ் வாங்கி திருப்பி சட்டம் அறிவிச்சாங்க. நம்மள வாபஸ் ஆகிட்டோம் நினைச்சோம், திருப்பி ஒன் ஃபைன் பண்ணி எல்லா சட்டத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. இதில் டிபேட் பண்ணி இந்த சட்டத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல,
நான் ஐடென்டிட்டியை பற்றி சொன்னேன். ஐடென்டிட்டியை பற்றி சொன்ன அந்த ஆர்டிக்கல் அப்படியே உங்களுக்கு வாசிச்சு முடிச்சிடுறேன். அன்கவரிங் தி கவர்டு செக்ஷன் பிஎன்எஸ்எஸ் த பொலிட்டிக்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வந்துச்சு. அந்த ஆர்டிக்கல் தான் எழுதுறாங்க பாருங்க. யூனிவர்சிட்டி இந்த மைத்தா இதில் சொல்கிறாங்க, the term marriage by suppressing identity used as a weapon rather than a shield. The ambiguity of invites false complaints motivated by family pressure, post-breakup vengeance or communal bias cases, even consensual interfaith marriages. The interested party, as done in IDEA case, can file a criminal complaint against the அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் விக்டிம் நாட் ஓன்லி a person. விக்டிம்னா விக்டிமோட அப்பா, விக்டிமுக்கு விருப்பம் இல்லைன்னா அப்பா கூட கொடுக்கலாம். தெரியுதா உங்களுக்கு? ஏன்னா நம்ம 2Y திருத்தம் கொண்டு வந்துட்டோம். இதெல்லாம் சொல்லி இந்த ஐடென்டிட்டி என்ன மாற்றணும் அப்படின்னு சொல்லி எண்ணற்ற ஆர்டிக்கல்லாம் வந்ததுக்கு தான் நம்ம இந்த தலைப்பை தேர்வு செய்தோம். இந்த தலைப்பை தேர்வு செய்து நடத்தணும்னு சொன்னப்ப நம்ம வந்து காதலர் தினத்தை தேர்வு செய்தோம். ஏன்னா காதலர் தினத்தில் இந்த தலைப்பை நடத்துவோம். மேரேஜ் வந்து பிரேக்கப் ஆகிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த தினம் ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னோம். பட் வெரி குட் வெரி குட். நான் அதை எடுத்துக்கிறேன். எனக்கு இதை அனுப்பிச்சு வைங்க, நான் என்னோட வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிங்க, நான் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் பாருங்கள், மேரேஜ் பை சப்ரஸிங் ஒன்ஸ் ஐடென்டிட்டி லீகல் இதெல்லாம் எப்படி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த அதாவதுங்க சட்டத்தில் டவுட் வந்துச்சுன்னா வார்த்தைக்கு பொருள் இல்லைன்னா நம்ம லா ஆஃப் லெக்சிகனில் தேடணும். லா ஆஃப் லெக்சிகனில் இல்லைன்னா ஜென்ரல் கிளாஸ் ஆக்டில் தேடணும். அப்போ சட்டத்தில் டெஃபினேஷன் சொல்லணும். இப்போ 69 ஒரு கிளாரிட்டி வர வரைக்கும் இந்த ஐடென்டிட்டியில் ப்ராப்ளம் தான். இந்த ஐடென்டிட்டியில் ப்ராப்ளம் தான். நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. இந்த ஐடென்டிட்டியில் ப்ராப்ளம் தான். எப்படி டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் வந்து மேல் மேலே ஃபீமேல் போட முடியாதுன்னு சொன்னது மாதிரி, தெரியுங்களா? ஃபீமேல் மேலே மேல் போட முடியாதுன்னு, ஃபீமேல் மேலே போட முடியாதுன்னு சொன்னது மாதிரி, அதெல்லாம் மாற்றுறது மாதிரி இதுலேயும் ஒரு சின்ன சின்ன திருத்தங்கள்லாம் நம்ம இந்திய பாராளுமன்றம் செய்யும் என்று நினைப்போம். கண்டிப்பாக சட்டம் என்பது எல்லோருக்கும் பொது. லா என்பது லிவிங் ஆர்கனைசேஷன். ஜஸ்டிஸ் தேவதாசையா சொல்ற மாதிரி லிவிங் ஆர்கனைசேஷன், எவ்ரிடே இட் வில் க்ரோத். அதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிற நோக்கத்தில் தான் நான் அந்த வகுப்பை போட்டேன். இந்த வகுப்பை போட்ட உடனே விழுப்புரத்திலிருந்து என்னுடைய ஒரு மூத்த வழக்கறிஞர், மோர் தென் 70 years ஓல்ட், அவர் 50 ஆண்டு காலம் ப்ராக்டிஸை கிரிமினல் சைடு அண்ட் சிவில் சைடு செய்யக்கூடிய ஒரு பெரிய ஜெம், அவர் எனக்கு போட்டார். இட் இஸ் எ போன் ஆர் பேன் சாமினான் யூ வில் எக்ஸ்பிளைன்னாரு. நான் அவர் ஏதோ இன்னைக்கு ஒரு துக்கத்துக்கு சென்றிருப்பதாக கேள்விப்பட்டேன். இல்லாட்டி நேரம் வகுப்புக்கு வந்திருப்பார். அவர் சார் சொன்னார், இந்த நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு சாமினார் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி நிறைய நண்பர்கள் இது இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு சாமினார் சொன்னாங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, இந்த தலைப்பை பற்றி வேற எதுவும் உங்களுடைய கருத்து சொல்லணும்னா கருத்து சொல்லலாம். ஏன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதாவது வீக்கெண்டில் வச்சுட்டு உங்களை அதிக நேரம் இழுத்தடிக்க விரும்பாமல் 2 வகுப்பை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ இதை மட்டும் பாருங்களேன். கான்ஸ்டியூஷன் ஆஃப் பெனலைசிங் தி டேர்ம் மேரேஜ் பை சப்ரஸிங் ஐடென்டிட்டி மேலே கொண்டு போங்க. படிங்க யோகேஸ்வரி, இதை படிங்க. படிங்கப்பா. India, being a traditional society, is bound by its culture, norms, and mindset, which prohibit interreligious marriage, and the individuals who go against these social norms have to face their consequences, which extend to the honor killing as well. In 2022, a case was reported where an interfaith marriage between the Muslim man and his Hindu lover was prevented from concluding by Uttar Pradesh police. Similarly, another case, the pregnant interfaith marriage coupled were detained and separated, which caused a mismarriage in the shelter home. இந்த மாதிரி எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. இந்த புட்டசாமி கேஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி ரீஇட்டரேட் பண்ணிருக்காங்க சார். ஒன்ஸ் பர்சனல் லைஃப் லைக் மேரேஜ், ஃபேமிலி, sexual orientation, etc. all are integral to their individual dignity. Moreover, in Lata Singh versus State of UP, this court upheld that a major individual can marry as per their free will. That is, whomever they like. Whether in another case, it is reaffirmed that the freedom of marriage of one's free will is inherent part of one life. This protected under Article 21 of the Constitution. அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி சொல்றாங்க சார். சொல்லி கடைசியில முடிவு என்ன வராங்க? Neither the state nor the law can dictate a choice of partners or limit the free availability of every person to decide on those matters. அப்படின்னு சொல்லிட்டு சார் இதுக்கடுத்து கான்ஃப்ளிக்டிங் ஒப்பீனியன் சொல்றாங்க சார். தம்பி பாத்தீங்களா? கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் 69 BNS and ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் பாத்தீங்களா? படிங்க. இப்ப நம்ம வந்துட்டு தலைப்புக்கு சரியான இடத்துக்கு 69 of BNS
2023 overlaps with the objectives of the Special Marriage Act 1954, a secular law enacted to legalize the interfaith and intercaste marriage without any religious convention. Under 527 of Special Marriage Act, couples must give a 30-day special notice of their intent to marry, which is a matter of outrage by various state and non-state actors. They often criticize those provisions for violating the privacy and exposing the couples to community pressures, threat, or honor-based violence. Section 69 BNS aims to criminalize the suppressing the identity in relationship, which ultimately places the interfaith couples in a legal dilemma, which is ஒவ்வொன்னா போட்டு சார். If intended interfaith coupled publicly disclose about the same as required under the Special Marriage Act, they may face a societal, and if they avoid the disclosure to overcome the first issue, they can prosecuted under 69. This conflict defeats the secular intent of the special marriage and infringes on the constitutional right to marry a partner on one's choice. Thus, what began as a protective provision may, though it vagrants and overlap with the special marriage procedure, and turn out to be criminalizing the consensual interfaith marriage. அப்படி சொல்லி முடிக்கிறாங்க சார். அடுத்து பாருங்க, how is the term marriage is suppressing identity, born to be weaponized. பாருங்க, இப்ப நான் சொன்ன பாருங்க, இதெல்லாம் தம்பி நான் சொன்ன இந்த கட்டுரை தான் தம்பி, இதெல்லாம் பாருங்க லவ் ஜிஹாத் இது வந்து முடிக்கிறோம். ஆமா, லவ் ஜிஹாத்னா அதுல வந்துரும் தெரியுங்களா? அதனால நம்ம எல்லாம் விரைவில் எதிர்பார்ப்போம். இந்த சட்டத்திற்கு கேரள உயர்நீதிமன்றம் விரைவில் நல்ல தீர்வை தரும் என்று நம்புகிறோம். அப்படி இல்லாட்டாலும் இந்த சட்டம் என்றைக்காவது ஒரு நாள் இந்திய உச்ச நீதிமன்றத்தால் இந்த செக்ஷன் 69ல திருத்தங்கள் வருவதற்கோ அதை செல்லாது என்று வருவதற்கோ வாய்ப்பு இருக்கும் என்று நான் கருதுகிறேன். என்னுடைய பார்வையில் சட்டத்தினுடைய நாம் எல்லாம் சட்டத்திற்கு பொதுவானவர்கள். சட்டத்தினுடைய தவறு இருந்தாலும் சட்டத்தினுடைய உச்ச நீச்சம் அதிகமாக இருந்தாலும் அதை பாராட்ட வேண்டியது நாம் தான். தவறு இருந்தாலும் அதை சுட்டி காட்ட வேண்டியது நாம் தான். அந்த வகையில் வந்து நம்ம பார்லிமெண்ட் ஏற்றியவருடைய குறை சொல்லுங்கிற நோக்கத்தோடு இல்லை, நம்ம அதை பற்றி ஒரு எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கான ஒரு புரிதலுக்காக சொன்னோம். அந்த வகையில் இந்த வகுப்பை கேட்டவங்களுக்கு நான் நன்றி சொல்லி, இந்த வகுப்பை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் தங்களுடைய கருத்தை பதிவு செய்யலாம். அன்பழகன் எந்த ஊரு? தர்மபுரி. தர்மபுரி. சொல்லுங்க அன்பழகன். உங்க பாருக்கு வந்திருக்க அன்பழகன்? அன்பழகன் உங்க பாருக்கு வந்திருக்க? சேலம் பார். என்ன? சேலம் பார். சேலம் பார். சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது பழைய ஐபிஎஸ்ல 97 ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த அடல்ட்ரி கான்செப்ட் வந்து அதை அன்கான்ஸ்டியூஷனல் பண்ணி சிலதை மட்டும் அப்படியே வச்சாங்களா? அதோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இங்கேயும் அந்த உமன்ற வேர்டுக்கும் பிளஸ் மென்னும் சேர்த்தலான்றது என்னுடைய கான்செப்ட். வாழ்த்துக்கள். அது மாதிரிதான் சிந்திக்கணும். நன்றி 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 நன்றி. நான் சேலம் வந்திருக்கேன். சேலத்துல வந்து வகுப்பு எடுத்திருக்கேன். பார்லையும் எடுத்திருக்கேன், இதுலயும் எடுத்திருக்கிறேன். ஜுடிஷியல் அகாடமியில கிளாஸ் போட்டவே எடுத்திருக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. வேற யாரும்? தம்பியோட கருத்து அருமையான கருத்து, நம்மளோட ஒத்து போறார். உமன்கிறத மாத்தலாம் அப்படின்னு அவருடைய கருத்தை சொல்றாரு. சொல்லுங்க. அடுத்தது வேற யாராவது கருத்தை பதிவு செய்யறதா பதிவு செய்யலாம். யோகிசன் டீட்டெயிலா அவர் ஒரு ஐடென்டிங்கிற வார்த்தைக்கு ஒரு நல்ல ஆர்டிக்கல் எடுத்து போட்டார். சொல்லுங்க. அடுத்தது பொன்மாரி. வாயே திறக்க முடியுது. பொன்மாரி. ராஜலட்சுமி. ராஜலட்சுமி ஈரோடு ராஜலட்சுமி இருக்காங்களா? பரீட்சை ஏபிபி அட்டன் பண்றதை விட்டுட்டாங்களா? இல்ல, கொஞ்சம் சாட்டர்டே வெளியூர்ல போயிருக்காங்க. சரி சரி சரி. வேற யாரும் தங்களுடைய வகுப்பு கருத்துக்களை சொல்லாதான் சொல்லலாம், சொல்லி முடிச்சிடலாம். முருகேசன். முருகேசன் பாரதியின் ஒருத்தர் போட்டிருக்காரு. தெரியாத வேலை தெரிந்து கொண்டோம். சந்தோஷம். முருகேசன். முருகேசன் 11 years. முருகேசன். முருகேசன் இருக்காரா லைன்ல? இல்ல. சரி சுரேஷ். நன்றி சொல்லி முடியும் சுரேஷ். அவர் இந்த சார் இருக்காரான்னு பாருங்களேன். விழுப்புரம் சார் இருக்காரான்னு பாருங்க. இல்லங்க, நானும் போன்ல ட்ரை பண்ணேன், முடிக்க முடியல. லைன்ல பாருங்க. கருப்சாமி இருக்காரா? கருப்சாமி வரலங்க. கருப்பு இன்னைக்கு மத்தியான கிளாஸ் இருந்தாரு. சரிங்க சரிங்க சரிங்க. நம்ம உங்களோட கருத்துக்களை நம்ம யூடியூப்ல இதை அப்லோட் பண்ணுவோம். நீங்க அதுலயும் இன்னொரு தடவை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். மோஸ்ட் வெல்கம். நன்றி 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 நன்றி. டிஃபரெண்டான டாபிக்ல எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போனீங்கண்ணே. ரொம்ப நன்றிண்ணே.
நன்றி 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 நன்றி. ஒரே செக்ஷன் தானே நம்ம கொண்டு போறோம். கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸ் போடுவோம். அதாவது வந்து இது போட்டுருவோம், ஜெனரல் எக்ஸெப்ஷன் போட்டுருவோம். சரிங்கண்ணா சரிங்கண்ணா. வாரண்ட் ட்ரையல் கூட போடுங்க. வாரண்ட் ட்ரையல்ல ஒரு ட்ரையல் ப்ரொசீஜர் போடுவோம், வாரண்ட் ட்ரையல் போடுவோம், சம்மன் ட்ரையல் வாரண்ட் ட்ரையல் போடுவோம், சென்ஸ் 3 வாரண்ட் ட்ரையல் சம்மன் ட்ரையல். நம்ம சென்ஸ் தான் நடத்திட்டோம்ல, நம்ம வாரண்ட் ட்ரையல் போட்டுருவோம். வாரண்ட் ட்ரையல் மட்டும் கொஞ்சம் முன்னாடி போட்டோம்னா கண்டிப்பா போறோம். கண்டிப்பா. சரிங்க ரொம்ப நன்றி 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 நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். நன்றி நன்றி நன்றி. Thank you, sir. Thank you. சரி, பட் எல்லாம் வாழ்த்து